안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் சாய்ரா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான். ஒரு முக்கியமான பர்சன், ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து இந்த சேனலோட என்னோடய அட்மின் நம்ம மீனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. எஸ், August 30 இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அவளுக்காக ரொம்ப வந்து இது ஆசைப்பட்டு இது பண்ண ஒரு ஒன் ஷாட்டு. அவளுக்காக அவள் என்னென்ன ஆசைப்பட்டாலும் அவள் லைஃப்பில் இதெல்லாம் வந்து அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒன் ஷாட்டை நான் அவளை ஃபிக்ஷனலாக வந்து கொண்டு போயிருக்கேன். ஸோ பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாப்பி பர்த்டே மீனு. என்ன சொல்கிறேன்னு தெரியல, வெக்கமாக வருதுடி. சொல்லப்போனால் நான் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு வந்து இருக்காங்கடி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் யூ ஆர் அ ஸ்பெஷல் பர்சன், ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் நீ தான். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஆன்லைன்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ தான் ரீசெண்டாக கிடச்சாங்க. ஆனால் உன்ன மாதிரி அந்த ப்ரெஷியஸ் பர்சன் அங்கே இல்லை. எனக்கு ஆஃப்லைனில் இருந்தாலும் ஆன்லைன் போல் உன்ன மாதிரி இல்லை. உன்னை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லாங் டிஸ்டன்ஸாக நம்ம இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ நான் உன்னை பார்க்கணும்னு தோணும். சம்லாம் ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஐயோ ஏண்டா நம்ம அந்த மாதிரி இல்லை, நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. லவ் யூ மீனு. நான் ரொம்ப, எனக்கு மேலே ரொம்ப பாசம்டி. எனக்கு நிறைய நம்ம நடுவில்லாம் அவ்வளோ சண்டை வராது. ஏன்னா நீ என்னை அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன், நானும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில டைம் எனக்கு ரொம்ப கோவமாக வரும். இந்த ஃபேக் வேர்ல்ட்லேருந்து நீ எனக்கு ஒரு காப்பாற்றின ஒரு வரம் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி, ஒரு டைமண்ட் மாதிரி, நீ ஒரு ஜெம் மாதிரி. நீ எனக்கு சொல்லப்போனால், டோட்டலாக சொல்லப்போனால் நீ எனக்கு ஜெம் மாதிரி. ஒரு காலத்தில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வெறுத்துட்டேன். நம்மலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தகுதியானவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நீ வந்து அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கே நீ வந்து அர்த்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீ ஒரு வரம் மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்துட்ட. ரொம்ப ப்ரிஷியஸான பர்சன் நீ எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஹார்ட்டில் ஒரு மெம்பராக நீ இருக்க கூட. ஒரு ஆஃப் ஹார்ட்டில் வந்து என்னோடய ஃபேமிலி இல்லை, எங்கள் அக்கா அந்த மாதிரி இருந்தானா, ஒரு ஹாஃப் ஹார்ட் ஃபுல்லாகவே நீ மட்டும்தாண்டி இருக்க. எப்போ உன்னை பார்க்கணும், உன்னை வந்து இந்த மாதிரி தொட்டு நீ தான் மீனுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தான் எனக்கு கொடுத்த. எனக்கு வந்து இந்த மாதிரி எஃப்எஃப் கேட்பேன், மோஸ்ட்டாக கேட்க மாட்டேன். நான்லாம் எஃப்எம் ரேடியோன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதெல்லாம் இல்லை, நீனையும் உன்னாலும் பண்ண முடியும், சும்மா ட்ரை கொடு, ஒரு கோ கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் அந்த ஜிவிஎன் எஃப்எம் அந்த சேனலில். அதில் வந்து அந்த சேனல் ஃபுல்லாக போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு போனது கொஞ்சம் கூட எனக்கு அதில் மேட்டரே இல்லை. ஆனால் அதில் நொந்து போனது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, அதில் நீ அதெல்லாம் சொல்கிறதையும் ஹிந்திலாம் வருது. அதெல்லாம் நீ வந்து கடந்து நீ வந்து இப்போ நம்ம கையில் ஐ திங்க் நான் பார்க்கும்போது இப்போது 458 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. எஸ், நான் ரொம்ப ஹாப்பி. அது என்னோடய வீடியோஸாக இல்லை, நான் ஹாப்பி ஆகலை, உன்னோட எஃபெக்டால், உன்னோடய வீடியோஸால் நான் ரொம்ப ஹாப்பியாகிறேன். என்னோடய வீடியோஸில் வியூ போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். உன்னோட வீடியோவில் வியூஸ் போகிறேன்னா நான் அந்த டைமில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவேன். அதில் நான் நிறைய வந்து தில்லாலங்கடி வேலைலாம் நிறைய பண்ணுவேன், உன் வீடியோஸ்க்கு வியூஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன்டி, உன்ன மாதிரி ஒரு பர்சனோட லைஃப்பில் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி மீனு, ரொம்ப வந்து உன் மேலே ஒரு மாதிரி அளவு கடந்த ஒரு பாசம், அளவு கடந்த ஒரு லவ்டி உன் மேலே. இதெல்லாம் நான் ஃப்ரெண்டு கசின் கூட இருக்கிறவங்கிட்ட சொல்லும்போது அவள் பொறாமல் அப்படி பொங்கி போவா. போடி இதெல்லாம் சொல்லாதடி சும்மா வந்து அப்படின்வா. எனக்கு அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், என் கூட இந்த மாதிரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பொறாமப்பட்டு சாகட்டும், இந்த மாதிரி கடிச்சு சாகட்டும்னு சொல்லிட்டு என்ன நான் சொன்னால இந்த மாதிரியோட ஃப்ரெண்டே நான் வந்து வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் உன்னைக்கிட்ட சொல்லி காட்டுவேன். பாரடி, நீங்கள்லாம் போயிட்டீங்க, ஆனால் அவள் என் கூட இருந்து நின்னா
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க இன்டெரக்டாக நான் அவங்ககிட்ட குத்தி காட்டுற மாதிரி பேசுவேன். ஏன்னா அவங்க நினச்சாங்கல்ல எனக்கு கிடைக்காதுன்னு. ஆனால் அதுக்கும் மீறி பல மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீ எனக்கு கிடைச்ச. ரொம்ப 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 உன் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்புடி, ஒரு ப்ரிஷியஸான டைமண்ட் மாதிரி நீ எனக்கு. ஒரு மாதிரி நீ சொன்னல ஒரு ப்ரிஷியஸ் பர்சனில் நீ ஒன்றுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒரு ப்ரிஷியஸ் பர்சனில் நீயும் எனக்கு ஒரு வரும் மாதிரிடி. ஸோ ஹாப்பி பர்த்டே மீனு. உன்னோட லைஃப்பில் நீ ரொம்ப என்ஜாய் பண்ண. உன்னோட கனவுகள்லாம் நிறைவாகட்டும். உன் பாதி கனவை இதில் நான் எஃப்எஃப்ல கொண்டு வருகிறேன். நம்மளோட மீதி கனவும் உன்னோட லைஃப்பில் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கு நான் உனக்கு கண்டிப்பாக ப்ரே பண்ணுவேன். ஆல்ரெடி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஒன்று புராணத்தை பற்றி பேசிட்டேன். பாவம் ஜூலிஸ் கடுப்பாக இருப்பாங்க. ஸோ ஜூலிஸ் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அவளை பற்றி கொஞ்சம் சொல்லணும், அவளை பற்றி நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ மீனு. எப்போவுமே என் கூடயே இரு. நான் கூட எப்போவுமே இருப்பேன். பரவாயில்ல, அது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் பரவாயில்ல, நேரில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி பர்த்டே டிடியர். நல்லா உன்னோட லைஃப், இன்னைக்கோட நாள் உன்னோட நாள், நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஓகே ஜூலி. ஸோ இந்தோட ஹீரோயினோட நேம் ஜோனா. ஓகேவா? நான் ஜோனான்னு சொல்லிட்டு இதில் அவள் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்டோரியோட டைட்டில் இஸ் மை ரகட் சியோ. ஸோ இந்த கான்செப்டில் தான் ஆரன் ரொம்ப கடுப்பேற்றுது. இந்த கான்செப்டை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்பி போடுறேன். ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி அப்படியே படி ஏறி இறங்கி ஏறுறாங்க. அவங்க ஏறிட்ட பிறகு கையில் தோசை கரண்டி வச்சுக்கிட்டு, இருக்குடி உனக்கு சனியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏறி டோரை நாக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாக் பண்ணுறாங்க, திறக்கலை. செகண்ட் நாக் பண்ணுறாங்க, திறக்கலை. தேர்ட் நாக் பண்ணுறாங்க, திறக்கலை. அடிக்கடி சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ என்னட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை அப்படியே திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணை இழுத்து போட்டு தூங்கினதுக்கா, அப்படி என்னடி உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு ஒன்று விடுறாங்க. அந்த பொண்ணை பதிலடிச்சு அப்படியே ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்லீப்பி மூட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எழுந்துச்சி உட்காரா. என்னம்மா டி 5:30 மணி ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு ஏதாச்சும் இருக்காடி உனக்கு? 5:30 மணி தான் ஆச்சு. 5:30 மணிக்கு எழுந்துச்சு நான் என்ன விளக்கண்ணை கிழிக்க போகிறேன்? என்ன விளக்கண்ணை கிழிக்க போகிறேன், அது உனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கடிச்சு சொல்லாங்க. ஒரு சைடு பார்த்தா கால் வந்துனே இருக்குது. பாரு, உன் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணுறேன், இன்னும் என்னடி உனக்கு எழுப்புறதுக்கு? அம்மா என்னம்மா சும்மா, ஏய் கிளம்ப மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி அடிக்க வராங்க. அம்மா விடுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா, 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். 5 நிமிஷம் தூங்க 5 ஹவர் தூங்குறதுக்காடி. பாரு, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா பாரு. இந்த நாய் வேறு சும்மா கால் பண்ணினே இருக்கும் கலிசடை அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணால் அதில் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி, என்னடி 5:30 மணிக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணே இருக்கேன் அப்படி நாய் கம்முனாட்டி ஜோனா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு என்னடி பண்ண போகிறேன் நீ? ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் நீ. என் லக்கு மட்டும் என்னை இப்படி தூக்கி போட்டு அடிக்குதுடி. எல்லாம் ஏதாச்சும் சொன்னேன் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் கழுவி ஊற்றுறா. ஆமாம்ல, ஐயோ ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், குடுகுடுன்னு ஏஞ்சி போய் குளிச்சுட்டு முடிச்சுட்டேன்னா என்ன பண்ண, ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அவங்க அம்மா பார்த்துனே இருக்காங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நினச்சிருந்தேன் நான் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருப்பேன். 6:30 மணிக்கு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு இப்படி அசதியாக ஏஞ்சிக்கிறியடி, உனக்கு மட்டும்தான் நீ இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்று என்னோடய லைஃப்பில் நான் பெரிய ரிக்ரெட் பண்ணுறேன் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. எஸ், அது ஜோனா இந்த ஸ்டோரியோட ஹீரோயின்னு. சரி ஓகேம்மா, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுமா? ஆமாம், அது வேறு பண்ணுறது. புளி சாதம் பண்ணியிருக்கேன், அதை சாப்பிடு. அம்மா என்னம்மா சொல்லும்போது போ, அதுதான் உனக்கு கிடைக்கும், சும்மா தூங்கி ஏஞ்சிக்கிறல, அதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே இறங்கி போயிடுறாங்க. அவங்க அப்பா பார்த்தா நியூஸ் பேப்பர் விரிச்சுன்னு உட்காந்துருக்காரு. எங்கே வந்துட்டாளா, உன்னை எழுப்புறதுக்கே எனக்கு வக்கில்லாமல் போச்சு, அவளுக்கு வேறு எழுப்பி விட்டு அவளுக்கு ஆடம்பரம்லாம் செய்யணும். என்னடா பொண்ணை வெட்டி வச்சுருக்கேன். சாரி ஜூலிஸ், வாய் ரொம்ப கொளருது. என்னடா பொண்ணை பெற்று வச்சுருக்கேன்,
களிசடை ரொம்ப நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னடி என்னையை திட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க காலையில் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. வந்து கீழே இருக்கு, ஏம்மா ஏதோ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பாருமா, சும்மா வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுனே இருக்காதிங்க, அப்படி டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஆமாண்டி ஆமாம், உனக்கு என்ன டென்ஷன், அவங்களுக்கு என்ன டென்ஷன் மாயிரும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. நீ ஏதாச்சும் பண்ணிட்டு பாப்பா, நீ வந்து ஏர்போர்ட்டில் வந்து சென்ட் ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு விடுறாரு. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சக்கரையும் தயிரும் வந்து குழந்து கொடுத்துட்டு, இப்போ தானே யூஎஸ்எல் வந்தேன் படித்து முடிச்சு, மறுபடியும் 2 நாளில் கிளம்புனா எப்படிடி, ஆமாம் 2 நாள் இவ்வளோ கூத்தாடுற, இன்னும் 2 வாரம் இருந்தால் அவ்வளோதான் காலி ஆடிடுவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அப்பா கூட வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறா. ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறா. என்னடா இது, எவ்வளோ செக்கிங் பண்ணுவீங்க, இங்கே தானே போக போகிறேன், அதுக்கு இவ்வளோ செக்கிங்கா, நான் தீவிரவாதியா, ஐயோ எனக்கு வேறு தூக்கம் கண்ணு சொக்குது, இது வேறு மயிறு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து போய் உட்கார்றா. தூக்கமாக வருது, தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துன்னு இருக்கா. அங்கே பார்த்தா ஜோயா வந்து அகைன் கால் பண்ணினே இருக்கா. அப்போ ஜோனா எடுத்து, அடி என்னடி வேணும் உனக்கு, சும்மா நொய் நீ கால் பண்ணினே இருக்கேன், என்னடி வேணும் கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாவ. ஜோயா வந்து, இல்லைடி வந்துட்டியான்னு கேட்டேன், ஏண்டி இப்போ தானடி ஏர்போர்ட்டில் இருக்கு, என்னடி நீனா, இல்லைடி சாரிடி எனக்கு நீ எப்போ வருவேன் நர்வஸாக இருக்குடி, பக்குன்னு இருக்குடினா, ஆமாம் பக்குன்னு இருக்கும், இக்குன்னு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா வந்து கத்துறா. இல்லைடி ஃப்ரெண்டாக போயிட்டேன், அதுதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதை தாண்டி கேட்டேன். ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. என்னப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் மீட் பண்ண போகிறோம், இவ்வளோ நாளாக லாங் டிஸ்டன்ஸ் தான், அதாண்டி என்ன, வரேன். உருமா ஜியா இருக்காளா, அது உனக்கு எதுக்கு, ஜியா வந்தால் என்ன உனக்கு என்ன, நான் தானே உன் ஃப்ரெண்டு, அவளை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தில் கத்துறா. இல்லைடி சும்மா தான் கேட்ட ஒரு பேச்சுக்கு, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுறா ஜோயா சொல்கிறா. சரிடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நான் ஃப்ளைட்டில் போய் ஏறணும், உங்கள்கிட்ட கதைச்சி நேரம் தான் எனக்கு வந்து நேரம் காலலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறா. அப்படியா சரிடி, சரி ஓகே நீ போ, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன், அப்புறம் வந்து உன்னை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அப்புறம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. என்னடி, ஜியா கேட்டால அவுட்டிங் போயிருக்கா பாய் ஃப்ரெண்ட் கூட, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட் பண்ணிடுறா. ஜோனோட சின்ன இன்ட்ரோ என்னென்னா, ஜோனா வந்து அவளோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணது எங்கன்னா வந்து கொரியாவில், அவள் என்ன ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணான்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியில் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவளோட கண்ட்ரிக்கு அவள் ரீச் ஆகிறா. அவ்வளோ நாளாக வந்து கொரியாவில் படிச்சுட்டு இப்போ வந்து அவளோட கண்ட்ரிக்கு வரா. கண்ட்ரிக்கு வந்து அப்படியே 2 டேஸில் என்ன பண்ணுறான்னா எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கிளம்பிடுறா. அவங்க அம்மா கூட சொல்லியிருப்பாங்க, என்னடி இப்போ தானடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, இதுக்கு தான் ஒன்று காரணம் என்னென்னா ஜோயாவை பார்க்க, இன்னொன்று என்னென்னா வந்து அவளோட ஒர்க் விஷயமாக்காக வந்து அவள் போகிறா. அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்தியாவில். ஸோ அங்கேருந்து நம்ம இந்தியா சைடே பார்க்கலாம். அப்புறம் வந்து ஜோனா வந்து என்ன பண்ணாரா, இந்தியாவில் வந்து ரீச் ஆகிடுறான். அவள் தேடுறா, எங்கடா பயபுல காண, எங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு தேடினே இருக்குது, எங்கே எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் எங்கேன்னு போய் தேடுவாங்க. அப்போ பார்த்தா சடனாக ஜோயா வந்து நின்று, எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவை கண்டுக்கவே இல்லை. அவள் ஜோயா இங்கே இருக்கேன்னு தெரியாமல் அவள் அங்கங்கே ஜோயாவை தேடின்னு இருக்கா. ஏன்னா இந்த பைத்தியம் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் பார்க்குறா. அப்புறம் சடனாக திரும்பி ஜோயா அப்படின்றா. ஹாய் மச்சான், கண் தெரியலையா, நான் இங்கே தான் நின்று இருக்கேன், நீ எங்கே பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அடி பாவி இடி, உன்னை அடிச்சு மூந்தெல்லாம் உடைக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரா. ஆனால் அவள் கண்டபட்டு இயர்ஸாக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜோயாவை வந்து அப்போ நேரில் பார்க்குறா. ஜோயா கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜோனாவை பார்க்குறா. டக்குன்னு வந்து ஜோயாவை ஹக் பண்ணிக்கிறா. ஐ மிஸ் யூடி, ஐயோ எனக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொரோனாலாம் விட்டுறா. எதப்போ சும்மா கிரிஞ்சு மாதிரி பண்ணியிருக்கேன் தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. அப்புறம் என்ன வீட்டுக்கு அவள் கூப்பிட்டு போயிடுறா. உள்ள வந்ததுக்கப்புறம் ஜோனா வந்து கேட்குறா, என்னடி காணோம் ரூம்மேட்டு, இப்போ எதுக்கு சும்மா அவள் கேட்டுன்னே இருக்கேன் நீ, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன வந்து கோவப்படுத்தணும், அதானே வந்ததே நீ கோவப்படுத்தி விட்டுருணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவத்தில் ஆத்திரத்தில் கத்துறா. ஏச்சி கூல் சரி ஜோனா எதாவது சாப்பிட்றியா, இல்லை எதுவுமே சாப்பிட்றது இல்லை, சரி ஓகேடி நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, அதுக்கப்புறம் ஏன்ச்சுவா. போனமாடி அப்படின்னு சொல்கிறா. செருப்பு பிஞ்சுக்கு நான் கமனாட்டி கஷ்டப்பட்டு இங்கே சர்டிஃபிகேட்டும் ஃபெயிலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போகிறேன், இல்லை அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, ஒரே ஆப்ஷன் நீ போகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து நம்ம ஜோயா வந்து பேசுகிறா. ஏண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டி, நான் லைனில் இவ்வளோ நின்று உனக்கு நான் ஃப்ரெண்டுன்னு பாவத்துக்கு இது வேற பண்ணி தொலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆத்திரத்தில் கத்தினே இருக்காவ.
இப்போ ஜோனா வந்து சும்மா தாண்டி சொன்னேன், எதுக்கடி கோவப்படுறா, இல்லைனா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் போயிடுறா. எங்கடி போகிறேன், எனக்கும் இன்டர்வியூ இருக்குடி, நானும் இன்டர்வியூவில் சேரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரிடி வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கதை என்கிட்ட சொல்லு. ஆமாம் அது ஒரு மயிறு கதை, நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஜோயா என்ன ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. லவ் யூ டூ பாய்டி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லலாம். போகிறேன் நீயும் கிளம்பிட்டு கால் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. இப்போ ஜோயா வந்து நம்ம மேலே பாசமே இல்லை இவளுக்கு, சை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கம்மனை விட்டுடுறா. இப்போது ஜோனா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறா. இவனுக்கு கிடச்சிருமா கடவுளே, நீ மட்டும் எனக்கு வேலை கிடச்சின்னு வச்சுக்கோயா, 200 தேங்காய் மண்டையில் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சாரி கடவுளே, மண்டையில் இல்லை காலடியிலே நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீலிங்லாம் போட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே அங்கே வந்து ரீச் ஆகிறா. அங்கே பார்த்தா போய் உட்கார்றா வெயிட்டிங்கில். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வெளில வருது. ஏம்மா அழுதுகிட்டே வெளில வர, கஷ்டப்பட்டு நான் இன்டர்வியூக்கெல்லாம் படிச்சுன்னா நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஒரே செகண்டில் ரிஜெக்டட்னு சொல்லிட்டாங்கக்கா. ஐயோ நம்மளாம் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலையே. சரிம்மா இவனுக்கு என்னம்மா நிறைய இவன் நல்லா வேலை கிடைக்கும், இதுதான் இருக்கிற நல்ல வேலை, இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ படித்தேன், எல்லாமே வீணாக போச்சு. அக்கா இங்கே பாருங்கள், நல்லா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிஜெக்ட் ஆனால் அழுவாச்சுக்கு, அது நான் அந்த அம்மா உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா திங்க் பண்ணுறா. அப்போ வந்து அது ஒரு செக்ரட்டரி வந்து கூப்பிட்றா. நீங்கள் தான் ஜோனா? நான் தான். உள்ள கூப்பிட்றாரு சார். ஐயோ கூப்பிட்றாரா, ஐயோ வீட்டு கிளம்புதே. சில்லாத்தா காரியாத்தா மாரியாத்தா என் எல்லா ஆத்தாவும் சேர்ந்து என் கூட வந்துரு, ஆத்தா தயவு செஞ்சு ஆத்தா என் ஆத்தாவும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டோரை திறக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா. சொல்லுங்கள் ஆத்தா. என்னது ஆத்தாவா? சார் தான். வா உள்ளவா. என்ன இவ்வளோ நர்வஸா வந்து இது? இல்லை சார் இப்படி இல்லை சார், இந்த ரொம்ப இழுக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ சார் கூப்பிட்றாரு. உட்கார்றாரு. அங்கே அப்படி பார்த்தா அங்கே வந்து கிம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கு. இவனை பார்த்தால் தானே பக்குன்னு இருக்குது, எனக்கு பக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஏறும், ஏதோ தானா மனசு தோணுதே அப்படின்னு சொல்லலாம் பாட்டு பாடுறா. தப்பு வேற பாடுறா. சார் காட்டும் ஃபைல்ஸ்லாம் காட்டு. ஐயோ ஃபைல்ஸ் காட்டு, ஒரு வாட்டி கூட படித்து பார்க்கலையே, என்ன நாய் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சார் அப்படி கொடுக்குறேன், கொடு ஃபைலை கொடு. கொடுக்கவே மாட்டியா அப்படி சொல்கிறா. கூட இன்னும் இப்படி பேசுகிறாரு. நீந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டு கொடுக்குறா. என்ன எது நடுங்குற? இல்லை சார் அப்படி திருப்பி பார்க்குறாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஆமாம் சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். குட். என்ன டாப்பரா நீ? டாப்பரா? நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆண்டி, என்ன டாப்பர்னு போட்டு வச்சுருக்கா. ஆமாம் சார் நான் டாப்பர். ஓகே இப்படி நான் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க போல். அறிவு இருந்தால் சொல்லுவேன் சார், அறிவு இருந்தால் நான் எடுத்துப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லு, இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்பீங்க, அண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு நீங்கள் எப்படி பேர் வாங்கி கொடுப்பீங்க? பேரா ஆல்ரெடி இருக்கே, டேஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு. சார் வந்து டேஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி தருவேன் சார். என்ன அதான் பேர் வாங்கி தருவேன்னு சொல்லும்போது இதுதானே சார் பேர்? என்ன நக்கலா? இல்லை சார் லைட்டாக விக்கல் வர, தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரகடாக சொல்கிறாரு. அது கொடுக்குறா. சார் எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா? உன் பேர் என்ன? என் பேர் வந்து பார்க்குறாரு மின் ஒயன் ஜோனான்னு இருக்குது. என்ன ட்ரெயின் மாதிரி போகுது பேர்? யூ கேன் கால் மீ ஒயன் இல்லைன்னா ஜோனா. சரி ஓகே ஜோனா. போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரையா, போயிட்டு சீக்கிரம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து வெட்டி வேலையெல்லாம் எனக்கு வச்சுக்கிட்டு எனக்கு தேவையே இல்லாத விஷயம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஜோயாவை கால் பண்ணலான்னு பார்த்தா ஜோயா வந்து எடுக்கவே மாட்டேறா. அடி பாவி பழி வாங்குறியா, உன் காலை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்க மாட்டேடி, உன் இன்டர்வியூ நாசமாக போக அப்படிலாம் சொல்லிட்டு அவள் போய் சாப விடுறா. அங்கே பார்த்தா டே வந்து அப்படி சின்சியராக ஃபைல் எல்லாம் திருப்பி பார்க்குறாரு. ஓகே
சரி. அங்கே வர ஜோனா வந்து சர்டிஃபிகேட்டில் என்ன போட்டு வச்சுருக்க கூட தெரியல, மனப்பாடம் கூட பண்ணிட்டு வர. அது கூட கிழிக்க மாட்டியா ஜோயா? ரெண்டு மட்டும் கிழிக்க மாட்டியா ஜோயா? அதாச்சும் சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கோனால எனக்கே மண்டல மசாலா உனக்கும் இல்லையாடி? ஐயோ கடவுளே, ஆத்தா காளி ஆத்தா, ஏன் ஆத்தா இப்படி பண்ணுறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து என்ன பண்ணுறா. ஓகே போகலாம். சார் வா, சீக்கிரம் வா, டைம் இல்லை எனக்கு. சரி சார். சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன்ல அது சொல்லு. எப்படி எனக்கு பேர் வாங்கி தருவேன் இந்த கம்பெனிக்கு? நல்லா போடுவேன். என்ன போடுவேன்? தெரிஞ்சு கோடிங் மட்டும் தெரியும். கோடிங் நல்லா போடுவேன். அப்புறம் வந்து அது அவுட்புட் கொண்டு வருவேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பேன். இதுதானா இல்லை அப்புறம் வந்து ஐயோ ஏதோ சொன்னால ஜோயா கம்ப்யூட்டரை பற்றி. அப்புறம் வந்து அதில் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். ஐ மோர் எக்ஸ்பெக்ட். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கிட்டேருந்து. பட் நீ என்ன இவ்வளோ தான் சார்? எனக்கு மனப்பாடம் நல்லா பண்ணுவேன், ஆனால் அறிவு இல்லை சார். இப்படி இருந்தால் எப்படி சொன்னால் உன்னை எடுக்கிறது? சார் சாரி சார், எங்கள் வீட்டில் நிறைய வறுமை சார். எங்கள் வீட்டில் நான் இப்போ வேலை செய்யலைன்னா என்னை வந்து சோறு கூட இருக்காதுக்கு சார். இப்போ இன்றைக்கி நான் சம்பாதிச்சா நாளைக்கு வந்து சோறு சாப்பிட முடியும், இல்லைன்னா சோறே சாப்பிட முடியாது சார். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார். நான் தான் இப்போ கஷ்டப்பட்டு லோன் வாங்கிலாம் படித்து கம்பெனிக்கு வந்து இந்த சேலரி தான் சார் எனக்கு வந்து லோனை கட்ட முடியும். என்ன எமோஷனல் டைலாக் சத்தியமாக இல்லை சார். என்னோட கஷ்ட நஷ்டத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே பாரு ஜோனா. சொல்லுங்கள் சார். இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைனா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன் டேலண்ட் மட்டும்தான் வேணும். இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்கக்கூடாது. என் செக்ரட்டரியாக நீ இருக்க வேண்டியது. நீ இப்படி செக்ரட்டரியா அவசியம் ஏஞ்சிக்கிறா என்ன? செக்ரட்டரி தான். ஆமாம் சார், செக்ரட்டரி. தெரியாத எனக்கு செக்ரட்டரி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. ஐயோ அது வர தெரியல எனக்கு. ஜோயோன்னு முணங்குறா. என்ன முணங்குற? தெரியும் சார் எனக்கு செக்ரட்டரின்னு. அப்படி ஏஞ்சிக்கிற? இல்லை சார் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சேரை போட்டு உட்காந்துடுறா. சொல்லுங்கள். ஆமாம் சார், ஆமாம். டேலண்ட்டில் நிறைய இருக்குது சார். சூப்பராக செம்மையாக வந்து டேலண்ட் பண்ணுவேன். என்ன டேலண்ட் இருக்குது என்கிட்ட? வந்து நல்லா பாடுவேன், ஆடுவேன். நல்லா பரதநாட்டியம்லாம் கிங்கா பரதநாட்டியம் நான் குயின். செம்மையாக பரதநாட்டியம் ஆடுவேன். நீங்கள் போடுங்க, தாய் தக்க தும் தக்கெல்லாம் போடுங்க, செம்மையாக ஆடி காட்டுறேன். நான் எந்த டேலண்ட் சொல்லலை ஜோனா. அப்புறம் என்ன சொன்னீங்க சார்? உனக்கு நான் சொன்னது வந்து கம்பெனி பற்றி கேட்குறேன். உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் கேட்கவே இல்லை சார். அது ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை சார். எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோதான் நாட்டம் இல்லை சார். எனக்கு இந்த மாதிரி தான். நான் அதுவும் கேட்கல. இப்போ தான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு. அதுவும் நான் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி டான்ஸ் சிங்கிங்லாம் நான் கூட கேட்கல. சொல்லுங்கள் சார். டேலண்ட் இருக்கா அவங்ககிட்ட? என்ன பேசுகிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்குது. டக்குன்னு பார்த்தா அங்கே ஜோயா வந்து கால் பண்ணுறா. அது சைலண்ட்டில் தான் போட்டுருப்பா, பார்த்துருவா. ஆல்ரெடி வந்து அவள் ப்ளூடூத் போட்டிருப்பா. ஏன்னா சாங் கேட்டுகிட்டே வந்திருக்கேன். அந்த ப்ளூடூத் கார்லேயே இருக்கும். அப்புறம் அதை அட்டென்ட் பண்ணி, சார் 1 minute சார். என்ன எனக்கு வேணும்? டைம் இல்லை ஜோனா. எனக்கு வந்து நீ மட்டும் எனக்கு இல்லை இன்டர்வியூவில். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நீ வேலை இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கியா நீ ஜோனா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டுபிடிச்சா ஜோயா இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு போல். சரி மறுபடியும் கேளுங்க சார் கொஸ்டினை. மறுபடியுமா? ப்ளீஸ் சார். இந்த கம்பெனிக்கு நீ என்ன பேர் வாங்கி தருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அங்கே ஜோயா அந்த காலில் சொல்கிறா, இந்த கம்பெனியை நான் நம்பர் 1 கம்பெனியாக வந்து மாற்றி காட்டுறேன். இருந்தால் கூட நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் சார். இந்த கம்பெனியை நான் வந்து கட்டி காப்பாற்றுவேன். உங்களுக்கு நீ என்ன வேணும்னா நான் வந்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி. சார் நம்பர் 1 கம்பெனி, இந்த கம்பெனியை வந்து நான் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவேன் சார். சப்போஸ் வந்து கீழே போனால் கூட நான் அப்படியே மேலே கொண்டு வருவேன் சார். சரி அப்புறம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே பட்டுன்னு வேலை செஞ்சிரு. காலையில் நீங்கள் 6 மணிக்கு ஏஞ்சி நீ வீட்டுக்கு வா சொன்னால் கூட நான் ஏஞ்சி வருவேன் சார். பண்ணுறேன்னா நைட்டு எப்படி சொல்கிறது சார்? நைட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் சார். சொல்லுங்கள் சார், பரவாயில்ல நைட்டு கூட நான் வருவேன். அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவேன் சார். அப்படி குவிச்சு வச்சுருக்கேன். நானும் அப்படி பண்ணுவேன் சார். எனக்கு வந்து உழைப்புன்னா அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே
வெளில போ, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன். சார் ரிஜெக்டடா? ஓ அது வேறு. சரி பரவாயில்ல போ. இல்லை சார் பரவாயில்ல, நான் வெயிட்டிங்கில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வெளில போய்ட்றா. ஜோயா ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியாடி, ப்ரிப்பேர் பண்ணு, ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கேன்டி. ஏண்டி உனக்கு என்னடி நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அப்படி கத்துறாங்க. அங்கேருந்து பார்த்தா ஜோனா உட்காந்துருக்கா ஃபஸ்ட்டு. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கா. வராங்க போகிறாங்க, அப்படியே அவள் கூட சேர்ந்தா 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஜோனா நினச்சிட்டா நம்மளெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம அவ்வளோதான் போயிட்டு வீட்டில் போய் வந்து கம்முன்னு உட்கார வேண்டியது தான், நம்மெல்லாம் வெட்டி ஆஃபீஸர் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்றா. ஜோயாக்கெல்லாம் கால் பண்ணி எனக்கெல்லாம் வேலை கிடைக்காதுடி, இதெல்லாம் வேஸ்ட்டு போவேன், நம்மளால எடுக்கவே மாட்டான், நம்ம பண்ண வேலைக்கெல்லாம் எடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மூட்டிருடி, நானும் இன்டர்வியூவில் தாண்டி இருக்கேன், நானும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தாண்டி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அப்புறம் வந்து அப்படியே வந்து செக்ரட்டரி வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்பி விட்றாங்க. அப்படி பார்க்குறா ஜோனா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் வந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு நீங்கள் வந்து எங்கள் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜோனா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிம் 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 அதான் நான் சிஇஓ இருக்குல்ல அந்த கேபினுக்கு போங்க. என்னாச்சு? போங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ போகிறா. ஆப்பு ரெடியோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் லைட்டாக அந்த அம்மாவுக்கு டவுட்டாக இருக்குது, கண்டுக்கிட்டு பிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. சார் வாங்க ஜோனா. ஓகே, எனக்கு வந்து மற்றவங்க இப்போ இன்டர்வியூ எடுக்கிறது நீங்கள் பெட்டராக தெரியுறீங்க. ஓகே, கொஞ்சம் வந்து நீங்கள் நார்மலாக ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக ஆகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்குது, பார்த்த சர்டிஃபிகேட் நீங்கள் டாப்பர் வேறு சொல்லியிருக்கீங்க அண்ட் வெல் நாலேஜ்டு பர்சன் வேறு இருக்குது. ஸோ அதனால உங்களை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நாளைலேருந்து வந்துடுங்க. சார் கேட்கல, நான் என்ன சொல்கிறேன்னா நாளையிலேருந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க. செக்ரட்டரியா 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக என் வீட்டுக்கு வந்துடணும். என் காரை அனுப்பி விடுவேன். 6 மணிக்கு ஏஞ்சி என்னை எழுப்பி விட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 7:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணும். அப்படியே எதுவும் 2 போய் மாதிரி வந்து நம்ம ஜோனா வரா. 6 மணிக்கா? அவளால் என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு அவளுக்கு. சார் 6 மணி தான் சேலரி, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஜோனா, அவ்வளோதான். ஓகே சார், ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட நர்வஸையும் கொஞ்சம் அடக்கி வாசணும். இனிமேல் உங்களை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்பலாம் வந்து துள்ளாதீங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்கிறான் இவன். ஓகே கொஞ்சம் உட்காருங்க, நான் அவங்க கொஞ்சம் பேசணும். ஐயோ என்ன பேச போகிறானோ? சொல்லுங்கள் சார், இந்த மாதிரிலாம் வந்து நீ பண்ணணும், அது மாதிரிலாம் பண்ணணும், நிறைய ஷெடியூலு. என்ன சார்? ஆமாம்மா, இவ்வளோதான் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா அவளுக்கு சேலரி வாங்குறல்ல, இன்னும் வாங்கவே இல்லை, இது இவ்வளோ பேச்சா? சரி சார், ஓகே. அப்புறம் வந்து சரி நீ போகலாம். 1 மினிட் சார். அப்புறம் என்ன பண்ணுறா, ஒரு பேக்லேருந்து ஒரு இந்த சாமி சிலை வச்சுட்டு, ஆத்தா காளியாத்தா மாரியாத்தா சாத்தாத்தா செல்லாத்தா மாரியாத்தா, நீ தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ண ஆத்தா, உனக்கு வந்து 200 தேங்காய் எடுத்து காலடியில் நான் வந்து உடைக்கிறேன், அப்புறம் வந்து நீ பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து நன்றி கடனை ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, கும்பிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறா, அப்படியே பட்டையாக பூசிக்கிறா. இது என்னது, இது பேர் தெரியல எனக்கு. விபூதி. நான் அப்படி பட்டையாக பூசிக்கிறா. அப்படி திருன்னு பார்க்குறாரு தயாங்கு. என்ன பண்ணுற? இல்லை சார், இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு பிரார்த்தனை, அதுவும் உங்கள் முன்னாடி தான் பண்ணணும், ஒரு பிரார்த்தனை நான் வேண்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் பண்ணேன். கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன்னா இந்த பிரார்த்தனை நான் பண்ணி தான் ஆகணும். அது வேறு தான் வந்து உங்கள் காசில் உங்கள் சேலரி வேறு நான் வந்து 200 தேங்காய் வேறு உடைக்கணும். நிறைய வேலைலாம் இருக்குது சார். ஸோ நாளைக்கு வந்து கரெக்டாக நான் வந்துடுறேன், வரவும் ட்ரை பண்ணுறேன், வந்து தான் ஆகணும். சரி சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அப்படி குடுன்னு ஓடிடுறா. அப்போ தேங்காய் வந்து யூனிக்காக இருக்கா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைல் செக் பண்ணிட்டு உட்காந்துடுறாரு. அப்புறம் ஜூலிஸ் அண்ட் மீனும் எனக்கு வந்து அவ்வளோ ஹிந்து கல்ச்சரை பற்றி தெரியாது. சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன், தயவு செஞ்சு கம்பெனியில் அது என்னது வாய் பற கொளருது, கமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கழுவி விட்டுறாதீங்கப்பா ப்ளீஸ். எனக்கு வாயில் டக்குன்னு வர மாட்டுது, எனக்கு கொஞ்சம் வந்து மன்னிச்சிருங்க ஏதாவது தப்பாக பேசுகிறீங்கன்னா. இனிமேல் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சாரி மீனு அண்ட் ஜூலிஸ்.
ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். விஷயத்தை வந்து ஜோனா வந்து அப்புறம் ஜோயா கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அவங்க தூக்கமே வராதுல்ல. என்ன பண்ணுறா, ஆஃபீஸ் முன்னாடி போய் கீழே நின்றுடுறா. சோயா 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 எப்படி வருவேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொல்லுறா. அவளுக்கு காண்டாயிடுச்சு. என்னடி வேணும் உனக்கு, வேலை வெட்டி இல்லைன்னா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு இருக்கா. அடி எனக்கு இப்போவே சேர்த்துட்டாண்டி கால், இப்போவே சேர்த்தாண்டி எனக்கு கம்பெனியில் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வழுற. சரி நீ வெயிட் பண்ணுற, நான் கீழே நிற்கிறியா? ஆமாண்டி. சரி வந்து ஒரு வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, ஃபோனை வந்து வச்சிட்றா. அதுக்கப்புறம் வந்து கீழே வரா. என்ன 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 இல்லடி எனக்கு வேலை கிடச்சிருச்சுடி. சி அப்படி சிரிக்காத, பார்க்க முடியல. ஜோயா ஃபைனலி நான் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு கோல்னு சொல்லிட்டு நீ கேட்குற பார்த்தியா? சரி உங்கள் கதை சொல்கிறேன். இப்போ நான் கதை சொல்ல மைண்ட் செட்டில் இல்லை ஜோனா, நான் சொல்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. நான் வெறியெல்லாம் உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ண உனக்கு இப்போது? இல்லடி சும்மா நீ வீட்டுக்கு போ, நான் அதுக்கப்புறம் வரேன். ஜோனா சொல்கிறா, நீ ரொம்ப தான் பண்ணுற ஜோயா, சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுறா கோச்சிக்கிட்டு. போடி சும்மா நானே ஆண்டுக்கு இல்லாமல் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ட்ரை பண்ணிகிட்டே போகிறா உள்ள. ஏதோ வாழ்க்கையே வருத்த மாதிரி. அப்புறம் அங்கே வந்து ஜோனாவுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பண்ணுற, வீட்டுக்கு வரா. அப்படியே பேக்லாம் எட்டி போடுறா பெட்டில். அப்போது அங்கே வந்து ஜியா இருக்கா, அதுதான் ஜோயோட ரூம்மேட்டு. என்ன யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் யார் தெரியாதா? தெரியாதே நீங்கள் யாருன்னு. ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்த்துருக்க மாட்டேன். ஜோயாவோட ஃப்ரெண்டு. ஜோயாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? ஆன்லைன் ஃப்ரெண்ட். ஜோனா. நான் கரெக்டாக சொன்னேன் ஜோனா தானே? ஆமாம் ஜோனா தான். நிறைய சொல்லியிருக்காளோ? ஆமாம் நிறைய கழுவி ஊற்றிருக்கா. என்ன? ஆமாம். சரி எங்கே போய்ட்டு வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க? ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஓகே. இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். என்ன இன்டர்வியூ? கம்பெனி இன்டர்வியூயா? இல்லையே, கம்பெனி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து கன்ஃபியூஷன் விட்டு மாட்டி விட்டுருவா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. எங்கே நீங்கள் கம்பெனி எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து குழம்பிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறா. விட்டால் மாட்டி விட்டுருவா. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. இந்த ஜோனாக்கு வேறு இந்தியாவில் எந்த பிளேஸும் ஒழுங்காக தெரியவே தெரியாது. அப்படியே எங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடினே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஜோயா கால் பண்ணிட்டா பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து, எங்கடி வரணும்? அவன் தொலை இந்த சைடு அப்படின்னு சொல்கிறா. வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஆட்டோவில், சார் இங்கே போனாங்க சார் அப்படின்னா, எங்கேம்மா சொல்கிறோன்னா, சார் ஊருக்கு புதுசு, தெரித்துமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போய் விட்டுடுறாரு. அவங்க ஜோயா அப்புறம் எவ்வளோ நேரம் ஏண்டி எனக்கு என்ன இந்த ஊர் பற்றி தெரியுமா என்ன? சரிடியோ கத்தாத. என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? ஜோனா என்ன அழுவுற? வேலை கிடைக்கலையா? அழைச்சிருச்சுடி, ஆப்போ சேர்த்து வந்துடுச்சுடி. நானும் சொல்லலாண்டி, என் ஆப்பை விட உனக்கு என்னடி ஆப்பு இருக்குது அப்படின்றா. சரி சொல்லித்தோல அவன் கதையாக சொல்லு. மச்சா நான் போனேன்னா அவன் அப்படி ஜோயாவோட ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். அவன் வந்து போயிருப்பா இன்டர்வியூக்கு. போயிட்டு வந்து சொல்லப்போனால் வந்து சிஓ தானே வந்து இன்டர்வியூ எடுப்பார். செக்ரட்டரி வந்து எடுப்பாங்க. செக்ரட்டரி மேம் நீங்கள்? ஆமாம் நான் தான் இப்போ செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ நான் இப்போ போயிடுவேன். நீங்கள் தான் இனிமேல் செக்ரட்டரியாக இருக்கணும். செக்ரட்டரியா? நான் ஓகே சரி ஓகே நான் இருந்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிறீங்க இன்டர்வியூ? ஆமாம் சிஓ சார்லாம் இல்லை, நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கணும். இல்லை புரியலை. இல்லை நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். சிஓ சார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கிளம்புனார். அவரோட அந்த பிரான்ச்சுக்கு வந்து அவர் போயிட்டார். எந்த பிரான்ச்? அவர் வந்து அப்படி யூஎஸ்ஏ பிரான்ச்சுக்கு போயிட்டார். இனிமேல் நீங்கள் இந்த கம்பெனி நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ணி. இல்லை நான் எதுக்கு பார்க்கணும்? அவர் வந்து சென்னையில் பார்ப்பார். இங்கே இருக்கும், அப்போலேருந்து நீங்கள் தான் பார்க்கணும். என்ன? இல்லை எதுங்க நான் மாற்றி வந்துட்டேன் போல். இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்லை நான் போகிறேன், உட்காருங்க. சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. எல்லா கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நீங்கள் இப்போலேருந்து நாள் இல்லை நீங்கள் இப்போலேருந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சிஓ சார் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார், இந்த கால் அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோயா சார். ஓகே நான் வந்து இந்த பிரான்ச்சுக்கு வரனால நான் அதனால் வர முடியாது. ஸோ நீங்கள் தான் இந்த வந்து என்னவோ ஆச்சு டேக் ஓவர் பண்ணணும். ஏதாச்சும் மீட்டிங்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா விசி போட்டுருங்க. விசி வீடியோ கால்.
கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி ஆமாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா மீட்டிங் ஹாலில் வந்து போட்டுருங்க, நான் வந்து பார்த்துப்பேன், நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன். இது முன்னாடியிலேருந்து ஆமாம் இல்லை ஜோயா, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேலரி நான் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் கிளாரிஃபிகேஷன் நல்லா இருக்குன்னா தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் ரெஸ்யூமை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. அவள் தான் மூஞ்சி பார்க்கணுமே, ஜோக்கர் மூஞ்சியோட ஜோக்கர் மூஞ்சி ஆயிடுச்சு நான் ஜோயாவோடது. சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து வெளில வந்திருப்பா. அப்போ தான் ஜோனா கால் பண்ணியிருப்பா, அதுக்கு தான் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறா. அவள் கெக்கன்னு சிரிக்கிறா. எதுக்கிட்ட எனக்கு சிரிப்பு இல்லடி, எனக்காச்சும் பரவாயில்ல, நீ சிஓ சார் ஹெல்ப் இல்லாமல் தான் நீ இந்த ஃபுல்லாக பார்க்கணுமா? உனக்கு ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண தெரியாது, ஃபுல்லாக போச்சு, லாஸ்ட் தான். என்னடி இப்படிலாம் சொல்லாதடி, என்னடி ஏதோ சாபகியமாக வெட்டியா என்ன? அப்போ யோசிக்கும் போது தான் ஜோனா யோசிக்கிறா. சாபம் விட்டுருப்பால ரெஸ்ட் ரூமில் நின்று, நீ வந்து இன்டர்வியூ நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாபம் தான் விட்டுருக்க போல ஜோயாவுக்கு. இல்லடி உன்னையடி எதுவும் விட்டுருக்கேடி, அதாண்டி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிற ஓன்னு சொல்லிட்டு. அப்புறம் டேஸ்லாம் வந்து போகுது. பார்க்க ஜோனாவோட பார்க்கணுமே, அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. சொல்லுவாங்கள்ல அவளுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று இல்லவே இல்லை. அவளுக்கு ஃபுல்லாகவே அவள் வந்து ஸ்லீப்லெஸ் ஆகிடுறா. அவள் ஸ்லீப்லெஸ் நைட் தான் அவளுக்கு போயின்னே இருக்குது ஃபுல்லாகவே. தூக்கம் அவள் ஒரு மாதிரி சொல்கிறாங்கள்ல செத்த பணம் அப்படி சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவள் இருக்கா. ஜோயாலாம் சொல்கிறா, இவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதடி, தேவையில்லாதது வேணாம், என்னன்னையோ அது மட்டும் பாரு, நம்ம தூரத்துலேயே பார்த்துக்கலாம், நான் தூரத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா. இல்லடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி உட்காரா. நான் அங்கே போனால் பிரிஸ்க் ஆகிடுவா நம்ம ஜோனா. ஏன்னா வந்து தெரியக்கூடாதுல்ல இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பிரிஸ்காக மற்றவங்க முன்னாடி பிரிஸ்காக இருந்துப்பா. யார் வந்து க்ளோஸ் பீப்புளோ அவங்ககிட்ட தான் அவளோட ஷேர் ஃபீலிங்ஸ் அப்புறம் டயர்ட்னஸ் எல்லாம் காட்டுவாள். மற்றவங்க பீப்புள்ஸ் கிட்டலாம் வந்து நார்மலாக வந்து பிஹேவ் பண்ணுவாள். ஸோ அதான் அவகிட்ட வந்து இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுறா, சார் வந்துட்டேன் சார்னா இவ்வளோ லேட்டு, இல்லை சார் உங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு அனுப்பிட்டு நானும் பார்க்கணும்ல சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்துடுறாரு ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு. எஸ், ஜோனா என்ன பண்ணுவானா, அவளை 6:30 வந்து என்ன பண்ணிவிட்டு அவரோட காரை ஃபஸ்ட்டு நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அது ரெடி ஆகிட்டு வரும். ஏன்னா அதே வந்து ஊத்துப்பல்லோட வரும். அது பண்ணிட்டு தான் அது வந்து போகுமே, பாவம் குழந்தை ரொம்ப நொந்தி போயிடும். இதெல்லாம் அவள் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் சீன் வந்து என்ன ஆகுதுன்னா, உட்காந்துருக்கா. பக்கத்து முன்னாடி தான் வந்து கொஞ்சம் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. அவள் வந்து எப்படின்னா ஒரு கேபின், அவளுக்குன்னு சொல்ல கேபின்னு சொல்ல முடியாது, அவளுக்குன்னு ஒரு செட் கம்ப்யூட்டர்லாம் சொல்லிட்டு ஓரத்தில் அவளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒர்க் பண்ணின்னு இருப்பாள். அதுதான் சியோட கேபின், தேவையாங்கோட கேபினுக்கு கரெக்டாக வந்து அவள் உட்காந்துருக்குற மாதிரி. நல்லாவே அவள் என்னென்ன பண்ணுவாள், என்னென்ன பேசுவாள் எல்லாமே நல்லா காது கீழ் நல்லா கேட்கும் தயாங்க்கு. அவளுக்கு நான் அடக்கி வசுற மாதிரி தான் பேசின்னு இருப்பாள். என்னன்னு தெரில, சரி நான் டயர்டு போகட்டும் ஒரு பாட்டு பாடுவான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவா. காபலூஜி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே வந்தாச்சு, பட்டுன்னு பார்த்தாலே பல் சேரும் பாடி, பொதுவா மீனெல்லாம் கூத்தாடுவே, இரவு கலரா கொஞ்சம் லேபி லேடி, பாஷா கைப்பட்னா கூத்தாடுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிச்சு இந்த மாதிரி சாயிரா அப்படின்னு சீட்டில். அங்கேருந்து பார்த்தா ஃபிலிக்ஸ், மோனிகா லவ் யூ மோனிகா பேபிமா மோனிகா கிச்சி கிச்சிமா அப்படின்றான் பூஸ்து மாதிரி. இதெல்லாம் தயாங்க பார்த்துட்டு காண்டா அப்படி பார்க்குறாரு. ஷட் அப் அப்படின்றான். சாரி சார், என்ன இது பாட்டு போட்டு நடக்குதுங்க? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முறைச்சி பார்க்குறாரு ஜோனாவை. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த ஃபைல் முடிச்சுட்டு வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஃபைல் எடுத்து அப்படி ஃபோட்டோ எடுத்து ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. என்ன கோடிங் அனுப்பிச்சிருக்கேன்டி, அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடி, வயிறு மசுருடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டக்குன்னு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என்னத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ரெடி பண்ணி அவளுக்கு அனுப்பி விட்றா. இந்த நாய் கல்ச்சரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றா. அவள் என்ன பண்ணுறா, அப்படியே பிரிண்ட் அவுட் கிட்டே போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஓகே பரவாயில்ல, டேலண்டடாக இருக்கேன், வெல் நாலேஜாக இருக்கேன், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரகடிசி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வச்சுட்டு போகிறா.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பீட்டுக்கிட்டலாம் இருக்கக்கூடாது. இப்போ வேலை பாரு போ, வேறு வேலை. சரி சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் சொன்னேன் பார்த்தியா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு வேற போகிறா. சார் என்ன சார் 9:30 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணும். 7:30க்கு அனுப்ப வேண்டியது, 9:30 ஆகிடுச்சு. ஏன் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண குறைஞ்சா போயிடுவியா? இல்லை சார் போகணும். என்ன போகணும்? என்ன வீட்டில் போய் கழட்டு போகிற? என்ன பிடுங்க வேலை இருக்குது? வந்து ஜோனாக்கு ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பர்சனல் இஷ்யூ. என்ன பர்சனல் இஷ்யூ உனக்கு? என்ன பர்சனல் இஷ்யூ உனக்கு? சார் எங்களுக்கும் ஒருத்தங்களுக்கும் இருக்கிற பர்சனல் இஷ்யூ தான். நான் தான் சொன்னேன் 7:30க்கு, அதனால தான். என்ன கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண குறைஞ்சிட மாட்டேன். நீ வாங்குகிற சேலரிக்கு நீங்கள் 1 மணி வரைக்கும் வேலை செய்யணும், அது தெரியுமா உனக்கு? சார் இது நியாயமே இல்லை. இந்த மாதிரி சொன்னால் எப்படி சார்? அந்த சேலரி பற்றிலாம் நீங்கள் இழுக்கக்கூடாது சார். அது நீங்கள் கொடுக்கணும். அது நான் பண்ணுற வேலைக்கும் நீங்கள் கொடுக்கணும். இங்கே பாரு நான் கொடுக்குறேன், அந்த கோடிங் போட்டு அவுட்புட் போட்டு போ. ஐயோ கோடிங்கே வராது எனக்கு. வேற போயிருப்பாளோ சார்? இல்லை சார் எனக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லும்போதே அவளுக்கு கால் வருது. லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருக்கு. அவள் கெஸ் பண்ணிடுறா ஓகே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் போயே ஆகணும், இப்போவே போகணும், எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு 9:30 ஆச்சு, ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் நான் வந்து இது பண்ணணும். எனக்கு டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு சார். என்ன டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு உனக்கு? அப்படின்னா எங்களுக்கு என்ன வெட்டி வேறு அப்போ வேலையா? அவள் லைட்டாக பயந்துட்டா. இல்லை சார் சார் எங்கள் சாரி சார், எனக்கு டைம் எனக்கு மேனேஜ்மெண்ட் ஆகாது. நான் போகணும் சார், சாரி சார் எனக்கு வேணும் போகணும். அப்படின்னா என்ன போகணும் வாணும், என்ன டைம் இல்லைன்னு சொல்லிட்டுப்ப அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு ஜோனாக்கு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி அழுதுட்டு அவள் போகிறா. அப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி அப்படியே வேறு ஒரு சைட் காட்டணுன்னா, அப்புறம் ஜூலிஸ் பின்னாடி வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேவா? அப்புறம் வந்து அது சொன்னால் ஒரு இன்னொரு சைட் காட்டணுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே ஒரு பொண்ணு போகிறா. அப்படியே வந்து ஒரு மாதிரி செம ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து நர்ஸ். அவள் வந்து சொல்கிறா, மேம் என்ன மேம் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? நான் தான் சொன்னேன் கால் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஏன் நீங்கள் எடுக்கவே இல்லை? நீ ஏன்டி அவசரத்தை புரியாமல் இருக்கேன்? எனக்கே ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன், நான் வேறு புறம்போக்கு நாய் வந்து என்னை வேலையில் வந்து சிக்கி போட்டாண்டி, நீ கம்முனே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஓடுறா. உடனே வந்து என்ன பண்ணுறா, அப்படியே வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் போடுவாங்கள்ல அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் அப்புறம் மாஸ்க்லாம் அப்படியே போட்டு அப்படியே வந்து அந்த லேபர் வார்டெலாம் திறக்கிறா. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு செம்ம துடிச்சுன்னு இருக்கா. எஸ் அவள் அந்த பொண்ணு வந்து லேபர் பெயினில் இருக்கா. அம்மா வலிக்குது விடுங்க, என்னால் முடியல டாக்டர், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என் குழந்தையும் காப்பாற்றுங்க. அச்சோ ஓகே காம் டவுன், சீக்கிரம் பிறந்துடும், உங்களோட குழந்தை வந்து சீக்கிரம் வந்துடும். எதுக்குங்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் தான் வலிக்கும், கொஞ்சமாக வலிக்குது, நிறைய வலிக்குது டாக்டர். சரி ஆமாம் நிறைய தான் வலிக்குது. ஓகே குழந்தை வந்துச்சு, அதில் வலியே இருக்காது. ஆமாம் நீ பெற்றா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து கத்துறா அந்த வலியில். என்ன இந்த பொண்ணு இவ்வளோ டேமேஜ் பண்ணுது? ஓகே காம் டவுன். நர்ஸ் என்ன ட்ரை பண்ணிங்க நீங்கள்? நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஊசி போட்டோம். ஏன்னா அவங்களோட டேட் வந்துச்சு, நல்லா ஊசி போட்டோம். எனக்கு சொல்லாமல் நீங்கள் ஊசி போட்டிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் பண்ணிடுவீங்களா? என்ன வேலை பண்ணீங்க நர்ஸ்? இப்போ என்ன பண்ணுறது? அவங்க ஐயோ என் குழந்தைங்க ஏதாச்சும் ஆகிடுமோ, எதுவுமே ஆகாது. இதுக்கு போயிட்டுறேன், நாங்கள் இருக்கோம்ல டாக்டர்ஸ், நாங்கள் இருக்கோம்ல. அவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? வெளியில் இருக்காரு டாக்டர். வலிக்குது, ஆமாம் வலிக்குது, இந்த குழந்தை வேறு எப்படி வந்து பாரு அப்படின்றாங்க. அப்போல்லாம் குழந்தை திட்டக்கூடாதுமா ஓகேவா? அந்த பொண்ணு அழுவுது. சரிம்மா அழுவாது, சாக்லேட் வாங்கி தருவேன், நான் சின்ன குழந்தை சாக்லேட் கொடுக்குறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி கத்துது. ஓகே காம் டவுன் வச்சு ட்ரை பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, குழந்தை வந்துடும், புஷ் பண்ணுங்க. ஐயோ இடிமேலாம் வருது, மழைலாம் வரும்போது ஐயோ மழை வந்துருச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சரி மழை தானே வந்துச்சு, புஷ் பண்ணுங்க, அவங்க குழந்தை பிறந்துடும், கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது தான் ஒரு குழந்தை வந்து அந்த டாக்டர் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காட்டி அந்த பொண்ணை வந்து மயக்க போட்டுருச்சு, அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. அம்மாடே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு
குளிப்பாட்டி அவன் புருஷன் கூட போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இந்த மேம் வந்து டாக்டர் லேட்டாக வந்துட்டு என்ன திட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து புலம்பிட்ட போகுது. என்னது, எதுவுமே இல்லை மேம், சும்மா தான். ரொம்ப ஏறிச்சு போல வாய். இல்லை மேம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த டாக்டரு அந்த உள்ளே போய்ட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கோட்லாம் போட்டு ஹப்பாடா முடிஞ்சுடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உட்காந்து அப்போது அந்த போர்டு வந்து அவள் எடுக்கிறா. டாக்டருக்கு அப்புறமா இந்த வார்த்தை, என்னோடய நேம், இதுக்காக நான் எவ்வளோ எங்கிருப்பேன், எவ்வளோ தீராத ஆசையில் இருந்திருப்பேன். ஃபைனலி நான் இதுக்காக ஒரு பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மூச்சு இழுத்து அப்படியே விடுறா. எஸ், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. அந்த பேர் என்ன எழுதிருக்குன்னா டாக்டர் வயன் ஜோனான்னு எழுதிருக்கு. எஸ், அது ஜோனா காய்ஸ். அது வந்து எப்படின்னா, நம்ம ஜோனா வந்து ஒரு டாக்டர். சரி ஓகே, டாக்டரு எதுக்கு வந்து நம்ம தயாங் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். நம்ம ஜோனா வந்து ஒரு வெல் நாலேஜ்டு பர்சன் அண்ட் இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்க. ஸோ அதில் போனால் அவங்க வந்து கொரியா யூனிவர்சிட்டியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பான். நம்ம ஜோனா அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். அதுக்காக வெறியோடு படித்தா டாக்டருக்காக. அவள் வந்து ஒரு டாக்டருக்காக 5 years அவளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாக்டருக்கு அவ்வளோ படித்து அங்கேயே கொஞ்சம் வேலை செஞ்சு அவளோட ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனே அந்த குழந்தை எடுக்கிறது தான். அது அவள் சக்ஸஸாக பண்ணி முடிச்சுட்டு அவளோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவள் பண்ணிட்டா. அவளோட டியூட்டி வந்திருக்கோம், ஆனால் சும்மா வந்து கொஞ்சம் அங்கே வந்து நைட் டியூட்டி பண்ணிவிட்டு அவள் போயிடுவான். ஆனால் இப்போ தான் அவள் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவளோட குழந்தைய வந்து பர்த் பண்ணி குழந்தை ஒரு உயிரை அவள் எடுத்திருக்கா. ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அந்த டைம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இதுக்காக நான் தவ இருந்தேன், ஆனால் ஃபைனலி நான் பண்ணிட்டேன். ஒரு குழந்தைய நான் எடுத்து கொடுத்துருக்கேன், ஒரு உயிரை எடுத்திருக்கேன். ஜோனா யூ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, கையை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஜோனா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரும். அப்புறம் நம்ம ஸ்டோரியில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தா ஜோயா கால் பண்ணுவான். இவள் வேறு மசுரு சும்மா கால் பண்ணி எடுக்கும். என்னடி ஏண்டி இவ்வளோ லேட்டு போகிறதுக்கு, உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் வந்து ஒரு அவசரத்துக்கு நான் நர்ஸோட நம்பர் வாங்கி வச்சுருந்தேன். அவன் கால் பண்ணி கேட்டாங்க அங்கே ஜோனா மேம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், ஐயோ நான் பயந்துட்டேன் வேறு. இந்த பொண்ணு எங்கே போயிடுச்சோ, தெரியாத ஊர் வேறு, எங்கே தொலைஞ்சிடுச்சோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன்டி. பார்த்தா நீ கம்பெனியில் மாட்டிக்கிட்ட போலையே. ஆமாண்டி, நீ வேறு மாட்டிக்கிட்ட. சனியை கடிசடா, சி எப்படி பண்ணுறான்டி அவன், கொஞ்சம் குறை இறக்கம் இல்லை. அது எப்படி திட்டினான்னு தெரியுமா, மூக்கு உடைக்கணும்னு தோணுச்சு, விட்டுடி ஒரு நாள் உடைச்சிடலாம், அப்போல்லாம் உடைக்க தேவையில்ல கம்முனேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்கிறான். வருதுக்கிட்டு வந்துடுவா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோயா அவன் சொல்லணும்டி, என்ன ரொம்ப 32 பழம் தெரியுது என்ன? இல்லடி, என்னோட ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனா? யாருக்குடி? அடிச்சு நான் டாக்டர் அடி தெரியும்ல. ஆமாம் மறந்துட்டேன்டி. அப்பப்போ வந்து கொஞ்சம் நீலாம் டாக்டர்னு சொல்ல மாதிரி நம்பவே முடியாது, நீலாம் உருப்படாத கேஸ் வேறையா, அதுதான் லைட்டாக வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகுதுடி. ஆமாம் சொல்லுவேன். குழந்தைய ஒன்று எடுத்துட்டேன்டி. என்ன நீயா? இல்லை நான் நம்ப முடியலடி. இது கனவா நிஜமா உன்னை கேட்கின்றேன் பெண்ணே அப்படின்றா. அடைச்சி வாய மூடு. நான் குழந்தைய எடுத்துட்டேன்டி, எடுத்து அந்த குழந்தைய கொடுத்தேன்டி. அந்த பொம்பளை ரொம்ப திட்டுச்செடி, என்ன ரொம்ப அசிங்கமாக வேறு திட்டுச்செடி. அதெல்லாம் காதெல்லாம் வாங்கிட்டு அந்த குழந்தைய எடுக்கிற வரைக்கும் போதும்னு ஆயிடுச்சுடி. பரவாயில்லடி, சூப்பர் தான், மாஸ்டி நீ. ஆமாடி, நான் நிறைய மாசு. அப்புறம் ஜோனா கூட சொல்லணும். ஆமாம் நீ மாதிரி அட்வைஸ் பண்ண, ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. மயிறு எப்படி கட் பண்ணுறா பாரு, ஆட்டிடியூட் நான் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அப்படி கம்முன்னு உட்காந்துடுறா. பாவம், இவளுக்கு இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் ஜோயா தான் உட்காந்து மாங்கன்னு செஞ்சுன்னு இருக்கா. அவளும் வந்து யோசிக்கிற, பாவம் இந்த குழந்தை எவ்வளோ உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ப்ராஜெக்ட்லாம் ராத்திரி ஃபுல்லாக ஒரு 1 o'clock வரைக்கும் செஞ்சுட்டு அந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கெல்லாம் வச்சுட்டு தான் தூங்கவே போவாள். ஸோ ஜோனாவுக்கு பெரிய மரியாதை ஜோயா மேலே. ஜோயாவுக்கும் வந்து செம மரியாதை, ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ வந்து மேனேஜ் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறா வந்து
அப்படியே ஒரு 6:00 6:30 அப்படி ஆகுது. அவள் அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு அந்த கோட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கோட்டை கழட்டிட்டு என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து தேவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவனை ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவள் ரெடி ஆகும்போது ஒரு மாதிரி டெய்ஸி சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி மைக்கோ ஸ்டேட் மாதிரி ஆகிறா. அப்படியே டோரை பிடிச்சிக்கிறா. அப்போ ஜோயா பார்த்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இல்லடி லைட்டாக கேர் ஆகுது அப்படின்னா. உன்னை அப்போவே சொன்னால ஜோனா, எவ்வளோ ஹெல்த்து பாருடி உன் இஷ்யூக்கு. இப்போ பாரு தூங்காமல் எவ்வளோ நாச்சு தெரியுமா தூங்கி, உனக்கு அது தெரியுதா? அவள் யோசிக்கிறா. கிட்டத்தட்ட அவள் தூங்கி 1 month ஆச்சு. இது இம்பாசிபிள் தான், பட் அவள் பாசிபிளாக ஆக்கிக்கிட்டா. அவள் தூங்கி 1 month ஆகுது. லிட்ரலாக அவள் தூங்கி முழுசாக ஒரு 8 மணி நேரம் தூங்கவே அவளுக்கு டைமே இல்லை. அவ்வளோ டேஸியாக அவள். இங்கே பாரு ஜோனா, நீ பண்ணுறது தப்புடி, இவ்வளோலாம் ஹெல்த்தை பாதிக்கோண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கொடி, ஒரு நாள் லீவ் போட்டுடி, அவள் எதுவும் பண்ண மாட்டான்டி மயிராண்டி அதெல்லாம் சொல்லிட்டு அவள் திட்டுறா. இல்லடி அதெல்லாம் எதுவுமே இல்லடி, அவள் எதுவும் பிடுங்க மாட்டான், நான் கேஸ் நான் சொல்கிறேன்டி, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஜோயா, நீ தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தை இன்வால்வ் ஆகாதுன்னு 10 வாட்டி நான் சொல்லியிருக்கேன். என்னடி இப்படி சொல்லிட்டேன்? நானாக அவன் யாரையாவா? அதான் தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன இப்போ என்ன உனக்கு ஏதாச்சும் நான் தொல்லை கொடுக்குறேன், நான் தொல்லை கொடுக்குறேன் தான் உனக்கு. நான் இந்த விஷயம், இந்த கோடிங், இந்த அவுட்புட் எல்லாமே உனக்கு கொடுத்து நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறேன், சாரி, இனிமேல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. ஜோனா நான் அப்படி சொல்ல வரலடி அப்போ சொல்ல வரைக்கும் அவள் போயிட்டா கோச்சிக்கிட்டு. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துச்சு ஜோயாவுக்கு. இப்போ வரைக்கும் அவங்க சண்டை போடவே மாட்டாங்க, அவ்வளோ ஒரு மாதிரி திக்காக இருப்பாங்க. பட் அவன் அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டு அவள் அப்படியே அவள் கோவத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவள் அப்படி கத்திட்டு போயிடுறா. ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைல் அப்படியே அங்கே இருக்கும். என்ன பண்ணுறா, அவள் ஆஃபீஸுக்கு போகிற டைமில் அப்படியே வந்து அங்கே எம்ப்ளாய் கிட்டே சொல்லி, அது ஃபெலிக்ஸ் தான், இது போய் ஜோனா கிட்டே கொடுத்துருங்க, அவன் மறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தா செம்ம டோஸு நம்ம தயாங்கு ஜோனா கொடுக்குறது. நீ வேறு போயிட்டு எனக்கு எவ்வளோ அதுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சு தெரியுமா, எவ்வளோ பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்துறான். அப்போ ஜோனாக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இவன் வேற நொய்யுன்னு சும்மா கழுதி சட்டை கம்மநாட்டி சும்மா நொய்ய பண்ணியிருக்கேன். இவன் நான் அப்படியே நாங்களாம் அப்படி இன்டெலிஜென்ட்டாக வந்துடணும், அப்படியே கிழிச்சிடலாம் அப்படின்னு அப்படி பல்லு கடிச்சிட்டு அவன் மனசில் அப்படி திட்டுறா. அங்கே பார்த்தா தேங்க ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல, என்ன தான் வேலை செய்ய, நீலாம் நெக்ஸ்ட் டைம் மந்த்லாம் நீ தூக்கிடுறேன், நீ இந்த வாட்டி சேலரி கொடுத்தா நீ அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உன்னால எனக்கு ஃபைல் கொடுன்னு சொல்லும்போது ஃபைலா ஃபைல் சார் நான் ஃபைலை மறந்துட்டியா, என்ன தான் நீ வேலை செய்கிற ஜோனா, உனக்கு புரியுதா? நீ பாரு இந்த வாட்டி எனக்கு 1 month சேலரி நான் கட் பண்ண போகிறேன் சார். அதுக்கெலாம் சொல்லப்போனால் ஜோனாக்குலேருந்து புரட்டாவே எடுக்க முடியாது, ஏன்னா அவள் சம்பாதிக்கிறது வேறு லெவல், டாக்டர்லாம் சும்மாவா. ஆனால் பஸ் இப்போ ஆச்சும் சும்மா பண்ணணும்ல. சார் இல்லை சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, சோத்தில் விஷம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரிக்கு வந்து பண்ணாதீங்க சார் அப்போ சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்ன வார்த்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கிட்டே வராரு. சாரி சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறான். அப்போ பார்த்தா வந்து ஃபெலிக்ஸ் வந்து கொடுத்து அப்படியே ஓடி வரான். ஓடி வந்து அப்படியே நம்ம ஜோனா மாதிரி விழ வருவான். ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். யார் கொடுத்தா? ஜோயான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவள் அப்படியே அவள் என்ன பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா. அவள் எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவள் அதை திங்க் பண்ணுறா. தேங்கோட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லை, அப்படியே யோசிச்சுனே இருக்கா. தேங்கதே ஜோனா சொல்லுங்கள் சார். என்ன யோசனை இருக்கேன்? என்ன உலகமா, என்ன உலகத்தில் இருக்கு, கனவு உலகமா? இங்கே பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத, இதெல்லாம் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல ஜோனா, உன்னை வச்சுக்கிட்டு ஒரு உருப்படியான வேலையும் நல்லா பண்ண முடியல, காட்ட இந்த ஃபைல்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து பிடுங்குறாரு. இது என்னன்னா நம்ம தயாங்க்கு வந்து ஃபெலிக்ஸ் வந்து இந்த மாதிரி விழு வந்தாலும் அவனுக்கு காண்டே இருக்கும். இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டே வந்து மோனிகா பாட்டு வேறு பாடியிருப்பாங்க, அது வேறு செம்ம காண்டே இருக்கும் அவனுக்கு. இதில் ஜால்ரா அடிக்குது ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தயாங்க்கு வந்து பொசசிவ் ஆகுது. ஆனால் ஜோனா அண்ட் ஃபெலிக்ஸ் பண்ணுற வேலையால் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து என்னது கோடிங்கில் எவ்வளோ மிஸ்டேக் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அவன் பார்க்குறான், என்ன கோடிங்கில் மிஸ்டேக்கா, இல்லையா பண்ணியிருக்க மாட்டார். திருப்பி அவளுக்கு ஒன்றுமே தெரியல, இது ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது பார்க்கும்போது. இல்லை சார் கரெக்டாக தானே இருக்குது, அது எப்படி நீ கரெக்டுன்னு சொல்கிறேன், காட்டு போய் வெளில போய் காட்டு எம்ப்ளாயி கிட்ட. என்ன உனக்கு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும் உனக்கு கோடிங் அண்டு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றி? உன்னை எதுவும் வந்து டாப்பர்னு எழுதியிருக்காங்க, என்ன டாப்பர் நீ, எதில் டாப்பராக இருக்க நீ? ஒன்றுமே டாப்பர்லாம் இல்லை, நீ சும்மா இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டா? ஐயோ பயந்துடுறா அவள் ஃபேக் சர்டிஃபிகேட்னு சொல்லும்போது. இல்லை சார் உண்மையான சர்டிஃபிகேட் தான். அப்போனா அப்புறம் என்னது இது பொய்யா?
ஒரு வேலையும் தெரியல உனக்கு ஜோனா, ஒரு வேலையும் உருப்படியாக தெரியல. ஒரு காஃபி கேட்டால் டீ கொண்டு வர, நான் டீ கேட்டால் காஃபி கொண்டு வரேன். என்ன தான் நீ பண்ணுற, என்ன தான் காதில் கேட்குற, என்னதுல தான் நீ இருக்க, நீ ஒரு மைண்ட் ஸ்டேட்லேயே இல்லை. உன்னால் இந்த மாதிரி பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு வெளில விட்டு போயிடு, வேலையிலே இருக்க தேவையில்லை. அவன் ரொம்ப கத்திடுறான். அவன் பஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப ஹர்ட் ஆகுது ஜோனாக்கு. இப்போ வந்து ஜோனாக்கு வந்து ஜோயா மேலே கோவம் வருது. ஏன்னா அந்த கோடிங்கில் வேறு மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா. அவளுக்கு வந்து இதுனா ஒழுங்காக பண்ண தெரியலையா, வேணும் தான் பண்ணியிருக்கா போல், நம்ம வந்து இந்த மாதிரி வேலையில் நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஆத்திரமாக வருது. அப்படியே வந்து ஃபிலிக்ஸ் கிட்ட காட்டி இந்த கோடிங் கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பார்க்குறான். இருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அங்கே பார்த்தா ஜோயா கால் பண்ணியிருப்பா. அட்டன் பண்ணி என்ன இல்லை ஃபைல் கிடச்சிருச்சு. ஆமாம், அது கிடச்சது ஒன்று, கிடைக்கல அது ஒன்று தான். எல்லாமே அதில் எரர் தான் வந்திருக்கு. ஜோயா என்னதான் பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கால முடியல, என்னால் விட முடியலன்னு விட்டுரு, நான் உங்ககிட்ட கெஞ்ச மாட்டேன், நீ இந்த மாதிரி வேணும் தான் நீ பண்ணுற போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. இல்லை நான் கரெக்டாக தான் நீ பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இல்லை நீ தப்பாக பண்ணியிருக்க, எனக்கு எப்படி திட்டு வந்துச்சு தெரியுமா, விட்டுடி, உன்னால் முடியலன்னா விட்டுடி, நான் பார்த்துக்கிறேன்டி, நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டி, நான் எனக்கும் தேவை டிபெண்ட் பண்ணுறதுன்னு தேவையே இல்லை ஜோயா, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் நாங்கள் ஃபிலிக்ஸ் கூப்பிட்றான். ஜோனா அப்படி சொல்லும்போது சொல்லு ஃபிலிக்ஸ், இங்கே பாரு ஃபைலில் ஒரே ஒரு எரர் தான் இருக்குது, அவ்வளோலாம் இல்லை, எதுக்கு இவ்வளோ திட்டினாரு, ஒரே ஒரு எரர் தானா, அப்படியே போய் ஃபைலில் காட்டுறா. அதை என்கிட்ட சார் ஒரே ஒரு எரர் தான், நீ எனக்கு சொல்கிறியா, நீ எனக்கு சொல்லி தரியா சார், அதில் ஒரே ஒரு எரர் தான் இருக்குது சார், அது எப்படி நீங்கள் இவ்வளோ எரர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கத்துறா. ஏன்னா நீ என்னையே கத்துற, உன் ஸ்டேட்டஸ் எடுத்து பேசு ஜோனா, உன் ஸ்டேட்டஸ்க்கு மாதிரி நீ பேசணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதெல்லாம் அப்படியே சர்றன்னு ஏறுது அவளுக்கு. அவள் அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கா. ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சரி சார் கிளியர் பண்ணிட்டு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அதே ஃபைலை அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போய் கொடுக்குறா. என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடுத்து கரெக்டு ஒரே ஒரு எரர் தான் சார், நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நீ என்னையே ஏமாத்திருக்கியான்னு சொல்லிட்டு அவர் இப்படி இதெல்லாம் அப்படியே வந்து ஜோனாக்கு இப்படி டென்ஷன் ஆகுது. அவன் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணனால நம்ம ஃப்ரெண்டே நம்ம எப்படி கட்டிட்டோமே, அவள் எவ்வளோ பண்ண நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகுது. சரி சார் எனக்கு ஆஃப் டே எனக்கு லீவ் வேணும் சார். அப்படி என்ன இன்னைக்கு ஈஸ்டர்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் சார். கிட்டத்தட்ட நான் 1 மந்த் அவங்க ரொம்ப வேலை செய்கிறேன் சார், எனக்கு ஒரு லீவ் நான் கேட்கல, ஒரு ஆஃப் டே லீவ் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஒன்றத்தையும் உருப்படியாக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் விட்டுடுறான். அங்கே வீட்டுக்கு போனால் இது வந்து ஜோனாக்கு வந்து கொஞ்சம் ஈகோ தொடக்குது, அங்கே ஜோயாக்கும் ஈகோ தொடக்குது. ஸோ 2 பேரும் பேசவே இல்லை, அப்படியே வராங்க அப்படியே போகிறாங்க. ஜியா பார்த்துட்டு என்ன எலியும் பூனையும் அப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்களோ, ஃபஸ்ட் டைம் கண்ணால் பார்க்குறேன், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் தீர்த்து வைக்கிறேன், தேவையில்லை நீ மூடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. சரி ஓகே மூடிட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்முன்னு வாயை மூடிடுறா. அப்படியே வந்து சில டேஸ்னால் அப்படியே போகுது, பேசவே இல்லை ஜோயாவும் ஜோனாவும். அங்கே பார்த்தா ரொம்ப ப்ரெஷர் நம்ம ஜோனாக்கு. ராத்திரி பார்த்தா டாக்டரு, காலைல பார்த்தா இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிறா, தூக்கமே இல்லை அவளுக்கு. அப்புறம் டேஸியாக ஆகிறா. அவள் வந்து டேப்லெட் மாதிரிலாம் எடுக்கிறா. அதெல்லாம் ஜோயா பார்த்து கோவமாக வருது. அவள் அந்த மாதிரி ஸ்டிக் நோட் இருக்குல்ல அதில் வந்து கோவமாக எழுதுறா, இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, கண்ணால் பார்த்தானா செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி போட்டிருக்கா. அவள் என்ன பண்ணிட்டா அப்படியே கசக்கி டஸ்ட்பினில் போட்டுடுறா. எவ்வளோக்கு ஆத்திரமாக வருது அவளுக்கு. சரி ஓகே அடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மூடிட்டு இருக்கா. அப்படியே வந்து இந்த ஜோனா கால் எடுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜோயா கால் பண்ணுறாங்க. எப்படிம்மா இருக்கா என்னோடய பிள்ளை, அவங்க நல்லா இருக்கா ஆண்டி, உங்கள் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா அவனா, ஆமாம் நல்லா ஒர்க் பண்ணுறாள், நைட் டியூட்டி செட் ஆச்சா, நல்லா செட் ஆச்சு, ஓகே என்ன கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. தூக்கம் இல்லையா, தூங்குவாள் அவள் நல்லா, காலையில் கும்பகர்ணம் கவுத்தி போட்ட மாதிரி நல்லா தூங்குவாளே. இல்லை அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்காங்க டாக்டர் சைடு அப்படின்னு. ஓகே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் வரேம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜோயாவுக்கு அப்படி இடியே விழுந்த மாதிரி இருக்கா. ஐயோ இவளோட வேலையெல்லாம் அப்படியே புட்டுக்குன்னு வெளில வந்துருமே இவள் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு அவள் அப்படியே கம்முனே இருக்கா.
அங்கே ஜோயாக்கும் சும்மா இல்லை, அங்கே வந்து சிஇஓ இல்லை, சிஇஓவே இல்லை அங்கே. அங்கே வந்து எப்படின்னா வந்து சிஇஓ வந்து வேறு கம்பெனிலேருந்து இங்கே ஆன்லைனில் வந்து கனெக்ட் ஆகுறாங்களாமா. இவன் வந்து சும்மா வந்து நம்ம வேலைலாம் செய்வாங்களாமா. அவனை நினச்சி வந்தானா சும்மா ஷெட்யூலு கொடுப்போம், மீட்டிங்கை வந்து அவங்க கூட இது பண்ணுவோம் அப்படின்னு ஜஸ்ட்டு அது மட்டும் தான் அவள் அது பண்ணுவாள். அப்படி தான் நினச்சி உள்ளே வருவாள். ஆனால் இங்கே வேறு மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு. அது சேலரி குட் பேக்கேஜ் தான், பட் அவளுக்கு அது பிடிக்கல. அவளுக்கு அந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவளுக்கும். இதில் என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஜோனாவுக்கு இந்த மாதிரி மீட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, இதுக்கெல்லாம் அந்த அம்மா செமினாருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துன்னு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணோண்டி, இதுதான் சொல்லணும்டி, இதாண்டி பிஸ்னஸ், இப்படி தாண்டி பேசணும். என்னடி நான் படித்தது போயாலடி, இதில் என்னடி எனக்கு புரியும்னா, அந்த மயிரனா நீ என்ன பண்ணியிருக்கணும், மூடிட்டு இருந்திருக்கணும். நீ எதுக்கு அந்த இது எடுத்த, நீ எதுக்கு இன்டர்வியூ பண்ண, சும்மா வராது ஜோயா அதுக்கு அப்படின்னா, சரி மூடிட்டு இரு நான் பண்ணுறேன் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கற்று 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஸோ இதுலேயும் அவள் கொஞ்சம் கற்றுப்பா தான் ஜோயா. இதே அப்படி என்ன பண்ணுவான், அப்படியே அந்த டாக்டர்கிட்ட ஃபோட்டோ நம்ம அந்த ஆன்லைன் சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, சார் தான் பண்ணேன், அதெல்லாம் மங்கள தெரியுது, ஒழுங்காக அனுப்புமா சார், அப்படி ஃபோட்டோ கிளாரிட்டி சரியில்லை, நான் அப்புறம் அனுப்புகிறேன், இதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சும்மாலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டுவான். மோஸ்ட்டாக நம்மளோட ஜோனாவோட ஒர்க்கை தான் உட்காந்து லேப்டாப்பில் பார்த்துன்னு இருப்பாள். ஃபைனல் டே என்ன ஆகுதுன்னா, சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோனாவோட அம்மாவும் ஜோனாவோட அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. இது ஜோயாவுக்கும் தெரியாது, ஜோனாவுக்கும் தெரியாது. செம ஷாக்காக இருக்கும். இன்னும் ஆகலை, பார்க்கல அவங்க, இனிமேல் நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். அப்போ வந்து ஜோயா வந்து என்ன பண்ணியிருப்பா, அவளோட ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருப்பா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜோனா என்ன பண்ணியிருப்பானா, இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, அங்கே டாக்டர் இருக்கோம்ல, அங்கேயே கொஞ்சம் அப்படியே செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறா, ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அப்படியே அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அவள் போயிட்றா. அவள் வீட்டுக்கு வர்றது ஒரு மாதிரி ரேராக அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்காங்க. தூங்குவா. எப்படின்னா கொஞ்சம் பேஷண்ட் வராத நைட் டைம் நிறைய வருவாங்க, நிறைய லேபர் கேஸ்லாம் வரும். சில பெயின் டக்குன்னு வந்து பெயின் வர மாதிரி வந்து, அப்புறம் இல்லை டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் அந்த டைம்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி தூங்குவாள். மறுபடியும் பேஷண்ட் வருவாங்க, மறுபடியும் 1/2 hour அப்படி கொஞ்சம் தான் அவள் தூங்குவாள். அப்படியே முழுசாக அவள் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மந்த் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். ஒரு 2 month கிட்ட அவள் வந்து முழுசாக தூங்கி ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறனால வந்து அவள் வீட்டுக்கு அவ்வளோ வரதில்லை. அப்போ பார்த்தா சடனாக வந்து காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. நான் ஜோனா தான் வந்திருக்காப்பல, ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறா. ஹாய்மா, நான் ஜோனா, அதான் ஜோனாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கோம். ஆண்டி அங்கிள் நீங்களா? ஆமாம்மா. எங்கே ஜோனா? அவள் ஒர்க் போயிருக்கா. ஒர்க்கா? அவள் நைட் டியூட்டி ஆச்சு, எப்படி ஒர்க் இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே ஒன்றுமே புரியல. அப்புறம் பேச்சை மழுப்பிட்டு, என்ன சடனாக வந்திருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்? சடனாக ப்ராப்ளம்லாம் இல்லைம்மா, ஜஸ்ட் என்னோடய பொண்ணை பார்த்து 2 மாதம் ஆச்சு, அதுதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓகே அதுக்கா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? சரி எங்கே ஜோனா? இருங்க ஆண்டி, நாங்கள் ஜூஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முழுப்புறோம். அவளுக்கு பக்குன்னு இருக்குது, பக்குன்னு பார்த்தா டிக்குன்னு வரும், அப்படி தான் அவளுக்கு இருக்குது. அவள் ஃபோனை பண்ணுறோம் ஜோனாக்கு, அவள் எடுக்கவே மாட்டான். அவள் ஃபஸ்ட்டு எடுக்கவே மாட்டான் ஃபோனை. இவள் கால் பண்ணி அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஆகிட்றா. ஜோயாக்கெல்லாம் அவள் கால் பண்ணான்னா டக்குன்னு 1 ரிங்கு 2 ரிங்கு அப்படியே எக்ஸாக்டாக எடுப்பான். இந்த அம்மா எடுக்கவே மாட்டாங்க. எடினாயே எடுத்து தொலைடி, ஒன்று படும்பாடாக ஆயிடுச்சுடி எனக்கு. அப்படியே 2-3 நாள் ஒரு 10 கால் பண்ணுறா. அடே என்னடி வேணும் உனக்கு? மச்சான் என்ன, உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்கடி. என்னடி சொல்கிற? ப்ராங்க் பண்ணாத, மூடிட்டு ஃபோனை வை அப்படின்னு வச்சிட்டா. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு காலை பண்ணால் சுவிட்ச் ஆஃபு. நீலாம் கிராதகி, கொஞ்சம் கூட இது ஈர வரைக்குமே இல்லைடி. என்னடி பிடுங்கிட்டே இருக்காங்க? ஐயோ நான் என்னடி பண்ணுவேன் இங்கே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை புலம்புறேன். அங்கே பார்த்தா ஜியா வர. ஹாய், யார் நீங்கள்? நாங்கள் ஜோனாவோட அம்மா அப்பா. ஆமாம், அவன் ஜோனா வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே, என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு உளறிடுறா. அடி பாவி மசுர், என்னடி பண்ணுறாங்க நின்றுட்டு வந்து கொட்ட வரா. என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சாமே வந்து? இல்லை ஆண்டி, சும்மா அவளுக்கு இதுதான், சும்மா விளையாடினே இருப்பா. அவள் என்ன ஆண்டி நீங்கள் என்னை நம்பி விட்டுருக்கீங்க? அவள் இங்கெல்லாம் எவ்வளோ வாட்டி வீடியோ கால் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வாட்டி பேசியிருக்கீங்க, இங்கே தானே கூட தானே இருப்பேன். ஆமாம் இருப்பேன்.
சரி சரி இல்லைம்மா சும்மா தான். அவள் அப்படி தான்ம்மா ஆன்ட்டி பண்ணுவா. இல்லை நீ மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துரத்தி விட்டுறா. என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க. ஆன்ட்டி நீங்கள் தூங்குங்க, நான் அப்படியே வேலைக்கு போகிறேன் அப்படியே நான் வந்து ஜோனா இருந்து அவங்களே அவளை அனுப்பி விட்றேன்னா, ஜோனா நீங்கள் தூங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், தட்டினா கொடுத்துட்டு ஆன்ட்டி தூங்கினுங்க நின்று தேவை செஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, வெளிலேருந்து தாப்பால் போட்டு போயிட்டுறா, இது வெளில வரவே கூடாது இந்த கேஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஜோயா வந்து புலம்புற, எடி காலை எடிடி ஏண்டி உயரம் வாங்குற என்னோட மனசை அப்படியே எடுத்து என்னை சாவடிச்சு கிழிச்சு போட்டுற போல கால் எடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக காலை ரிங் பண்ணிகிட்டே போகிறா. இன்னொன்று கால் வருது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஒருத்தன் சும்மா நொயின்ட்டு அமெரிக்காவில் இருக்கலாம் அங்கேயே மூடிட்டு இருடா தயவு செஞ்சு என்னையே மாட்டி விட்டு இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காண்டாகுது அவனுக்கு. எப்போ வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் பண்ணுவாள் நம்ம ஜோனாக்கு. பிகாஸ் அவள் ஆன்லைன் கால் பண்ணி ஆன்லைனில் இருந்திருந்தா ஸோ அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ அந்த வாட்ஸ்அப் கால்லையே அவங்க இருப்பாங்க. ஸோ நார்மல் காலில் பாஸ் வாட்ஸ்அப் காலில் வந்து ஜோனாக்கு எடுக்கவே மாட்டேன். 4-5-7 தடவை அவள் போட்டுட்டா, எடுக்கவே இல்லை. அடி போடி நாயை நீயே சாவுடி செத்த பையில செத்து சாவு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே என்ன பண்ணுறா, அந்த கால் அப்படியே கட் பண்ணிட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸ் கிளம்பிட்டா. ஸோ அப்படியே நம்ம வந்து ஜோனாவோட சீனை பார்த்தோன்னா, சார் என்ன சார் என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணினே இருக்கா, என்னென்னு ஒரு தடவை கேட்டு வரவா? தேவையில்லை எங்கே நெல் சார். என்ன சும்மா ஆச்சு நீ சார் மோருன்ற நீ நீ சொல்கிறது கேட்கணுமா? நான் ஏன் உன் பாஸா? நான் இல்லை சார் கொஞ்சம் எமர்ஜென்சி இப்போ எதுவும் இருக்காது, சும்மா அங்கே போய் 1 மணி நேரம் கழிச்சுன்னு இருப்பேன், அது நான் கேட்கணுமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி வச்சிடறாரு. அவட பாவி. சார் ஃபோன் எதுக்கு சார் பிடிங்கி வைக்கிறீங்க? ஆமாம் நீ போவ ரெஸ்ட் ரூம் போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணியிருந்தா, என்ன சார் ஏதோ நீங்கள் என் லவ்வர் மாதிரி நான் யாரோ ஒரு கள்ளக்காதலை வச்சு காதல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அது வேறு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு. அங்கே அந்த ஃபிலிக்ஸ் வந்து இஸ்குன்னு கூப்பிட்றாரு. ஒருத்தன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான், இங்கே வான்றான். ஐயோ என்ன இஸ்குன்னு சவுண்டு கேட்குது அப்படின்றாரு. அது இல்லை சார் என்னோட வந்து அது அப்படி தான் ரிங்டோன் வரும். நான் இஸ்குண்ணா அது அப்படி தான் சார் கொஞ்சம் வியர்டாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. நின்றுட்டு அவர்கிட்ட பேசினே இருப்பா ஜோனா கிட்ட. இஸ் அப்படின்னு கூப்பிட்றான். ஏன்டா இப்படி பண்ணுற, சும்மாவே நோய் இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் காட்டுவா. சார் என்ன தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் சார், போ நல்ல வேலை. என்னடா வேணும் உனக்கு? ஜோனா என்னடா வேணும் உனக்கு? எதில்லடி என்ன முடிஞ்சது, ஆஃபீஸ் முடிஞ்சது, நீ ரெஸ்டாரண்ட் வரையும் கூட கொஞ்சம் பேசணும். தேவையில்லை அந்த மாதிரிலாம் தேவையில்லை, எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது, உங்ககிட்ட நான் பேசணும், உங்கள்கிட்ட இது பண்ணணும்னா எனக்கு தேவையில்லாத விஷயம், ஓகேவா? அப்போது வீட்டுக்கு போகவே டைம் இல்லை ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுடிச்சிக்கிட்டே போயிடுறான். பைத்தியம். சேட் ஒரு வார்த்தை சொல்லலான்னு பார்த்து இவளுக்கு கூப்பிட்டா ஒரு ஓரை தான் பண்ணுது, ஏதோ வீட்டில் போய் ஏதோ கிழக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி தொடுத்து விட்டுறாரு. டே போடா டே போ, ஆனால் உன்னை மாதிரி வெட்டி ஆஃபீஸரா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இங்கேருந்து அப்படியே வந்து தயம் பார்த்துன்னே இருக்காரு. கதை இப்படியா? சரி அவர் வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவர் கேட்டிருப்பாரு. ஸோ இது ரெண்டும் டேட் பண்ணது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜோனா பார்க்குறாரு. ஜோனா சொல்லுங்கள் சார். ரொம்ப இழிக்காத, இப்படி வேறு விஷயம்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. சரிங்க சார். இந்த ஆஃபீஸ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 3 மாதம் இருக்கும் சார். 3 மாதத்துலேயே ஒரு பையனை வளைச்சி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் புரியல. இல்லை 3 மாதத்துலேயே ஒரு பையனை வளைச்சி போட்டியான்னு கேட்குறேன். இது தேவையில்லாத விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க சார். உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க. ஒரு பாஸாக நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் தேவையில்லாமல் விஷயத்த வந்து மைண்டில் யோசிச்சுட்டு தப்பாக நீங்கள் நினச்சிட்டு எங்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை சார். உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாவுக்கு வந்துச்சு பாரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு. அப்படியே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறா. தயாங்களாம் ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இவ இப்படி ஒரு இருக்காளா இவளுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுறா. அந்த பார்த்தா ஃபோனே கொடுக்கவே இல்லை, ஃபைலை மட்டும் பிடிங்கிட்டு போயிட்டா. அதில் கோடிங் இருக்குது, அவுட்புட் மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்றாரு.
ஐயோ இது வேறு பண்ணுமே, ஃபோன் அங்கே வேறு இருக்கு. ஐயோ ஜோயா கிட்ட வேறு கோச்சிக்கிட்டு போயிட்டேனே நான் பேசாமல். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மைண்டில் தாட் வருது. சரி நம்ம இருக்கிறதில்ல ஃபெலிக்ஸ் அவங்கன்னு கேட்போம். டே ஃபெலிக்ஸு என்ன டே ஒரு ஹெல்ப்டா. முடியாது, நீ கூப்பிட்டா நீ வந்தியா? நான் வரமாட்டேன், போ. டேய் தங்கம்லடா, எனக்கு டைம் இல்லைடா. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ண முடியாது. நீ கூப்பிட்டா நீ வந்தியா? நான் மட்டும் எதுக்கு பண்ணி தரணும்? டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு ஃப்ரெண்ட்லாம் இல்லை நீ எனக்கு. எப்படின்னா என்னடா இப்படி பழகிட்ட ஃப்ரெண்டு இல்லைனா எப்படிடா? ஒரு அக்கா மாதிரி அக்காலாம் சொல்லாத நீ என்கிட்ட வந்து. நான் உனக்கு நான் தம்பி மாதிரியா? அப்போல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் அக்கா நீ ஃப்ரெண்டை சொன்னாலே போதும், நான் கொண்டு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பழைய பிடிங்கிட்டு நான் தானே பண்ணித்தரப்போ சும்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. நான் கேட்டேன், அக்கா தானடா கேட்டேன். சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான் மண்டையில். அப்படியே வந்து டைம் ஆகுது. அப்போது பார்த்தா 7:30க்கு டான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கிட்ட இருக்கோம்ல நம்ம ஜோனாவோட ஃபோனு. 7:30ன்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் மட்டும் அடிக்குது. அது மேலே எப்படி இருக்குன்னா ஷிஃப்ட் டைம், நைட் ஷிஃப்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. நைட் ஷிஃப்ட் டைம் ஆவா? இதுக்கு நைட் ஷிஃப்ட் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு. இல்லை வேணாம், இதுக்கு நம்ம மற்றவங்க ப்ரைவேஸ்லாம் தோன்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சார் என்ன 7:30க்கு டான் அலாரம் வச்சுருக்கேன்? அப்படி என்ன போகிற உனக்கு வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குன்னு புரியல எனக்கு. இங்கே 10 மணிக்கு போ. சார் அப்படி மட்டும் பண்ணிடுறாதுங்க சார். இது என் வாழ்க்கை பிரச்சனையா? ஓ ரெஸ்டாரண்ட் போகிறாங்க போல தான். நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜால்ரா அடிக்கிறதுக்கு நான் என்னோடய ஆஃபீஸை கிடச்சிச்சா? அதெல்லாம் இல்லை, ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்து தான் ஆகணும் 10 மணி வரைக்கும். இல்லைன்னா நான் என்ன வேலையை விட்டு கிளம்பிட்டே இரு. சார் இப்படி பண்ணுறீங்க, ஒலை வைக்கிறாதீங்க சார் என் சோத்தில் அப்படின்னு சொல்கிறேன். உன் சோத்தில் நான் என்ன ஒலை வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறேன் நீ. சரி இப்படி பண்ணுறீங்க. நான் தான் சொன்னேன் சார், இன்றைக்கி சாப்பிட்டேன் தான் சார், நாளைக்கு வந்து என்னது புரியல? சாரி சார், இன்றைக்கி காசு கொடுத்தா தான் சார் நாளைக்கு சாப்பாடே சாப்பிட முடியும். நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி சார்? ஐயோம்மா நீ நீ தயவு செஞ்சு எமோஷனல் டைலாக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரி டைலாக். சார் என்ன ரொம்ப பேசுறீங்க சார். அம்மா நீ போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு அவர். இவ்வளோ அப்படி சொல்லிட்டு போகிறான். அது ஒர்க் அவுட் ஆகுது சார். ஃபோனு இது மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாரு அவர். டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறா. தாங்க அப்படி பார்க்குறாரு. இல்லை அவள் எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. இல்லை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட். அப்படியே வந்து ஜோனா அண்ட் ஜோனாவோட அப்பா சைட் காட்டணுன்னா அவங்க வந்து அப்படியே ஏஞ்சிட்டாங்க. அங்கே ஜியா இருக்கால ரூம்மேட் ஜோயாவோட, அவள் தலையை சொரிஞ்சிட்டே இருக்கா. இல்லையே அவள் வரதே இல்லையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆன்ட்டி சொல்லுமா. ஜோனா வந்து ஜோனா அவள் வீட்டுக்கே வருது இல்லையே ஆண்டி 1 மாதமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டாலே. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அவள் வந்தே ஒரு 1 மாதம் ஆயிடுச்சு. சும்மா வருவா, 1 ஹார் இருந்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறா. அப்போ தான் ஜோயா ரூமை திறப்பா. ஷாக் ஆகிடுவது கேட்டுட்டு. அப்படியே ஜோனாவோட அம்மா அப்பா அப்படியே முறைக்கிறாங்க ஜோயாவை. ஆண்டி ஏதோ சாப்பிட்றீங்களா? என் ஜோனாவை பார்க்கணும். ஆண்டி நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் கொண்டு வந்துட்டேன் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடுனா. நான் என்னோடய பொண்ணை பார்க்கணும் ஆண்டி, என்னோடய பொண்ணை பார்க்கணும். ஓகே ஆண்டி. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நம்ம ஜோயாவுக்கு. அப்படி கை கால்லாம் ஷிவர் ஆகுது அவளுக்கு. அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பா ஆண்டி. ஹாஸ்பிட்டலா? அப்போ காலேருந்து ஆண்டி அவள் வெளியில் போயிருக்குங்களா ஆண்டி? சும்மா இந்தியாவை சுற்றி பார்க்க. அப்போனா அவள் சொன்னது 1 மாதம் வரைக்கும் வரமாட்டா, சும்மா வந்து போவா அப்படி மட்டும் சொல்கிறான். எப்படி? அதுக்கு முன்னாடி 2 மாதம் வந்து ஏதோ வந்து 1 ஹார் மட்டும் தூங்கிட்டு போயிடுவாளாமே. அப்போ நான் இதுன்னு சொல்லிட்டு கையில் ஒன்று காட்டுறாங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, ஃபைல். என்ன ஃபைல்னா, எப்போவுமே நம்ம ஃபைல் ரெடி பண்ணும்போது 2 காப்பீஸ் ரெடி பண்ணுவோம். ஷோராக 2 காப்பீஸ் ரெடி பண்ணுவோம். நம்மக்கிட்ட 1 இருக்கும், 1 வந்து ஆஃபீஸ் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருவோம். அது என்ன காப்பினா, அந்த
சொல்லுவாங்கள்ல அந்த ஃபேக்கானது ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் டாப்பர், அவளோட ரெஸ்யூமை வந்து ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பாள். அதுதான் பார்த்து ஷாக். அப்படி பிடிங்கிட்டா ஜோயா. ஆண்டி அது அப்போனா அதில் ஜோனான்னு எழுதியிருக்கு. அப்படியே வேர்த்து விறுவிறுத்துட்டு போயிடுச்சு ஜோயாவுக்கு. அப்படியே முறைச்சிக்கிட்டு ஜியாவை பார்க்குறா. அவள் அப்படியே அவளே பயந்துட்டா, என்னடா வாயை உளறிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி எதுவும் சொல்ல வேணாம் ஜோயா, உன்னை நம்பி தான் நான் அங்கே விட்டேனே இந்தியாவுக்கு. நீ அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேனே. ஆனால் நீ என் நம்பிக்கையே உழைச்சிட்ட ஜோயா. என்னோடய பொண்ணை நீ எங்கே விட்டுருக்க எனக்கு ஒன்றுமே புரியல ஜோயா. இது என்னன்னு எனக்கு புரியல. இது மட்டும் சொல்லலாத, இது டாக்டர்து மட்டும் எங்களுக்கு தெரியும் எது என்ன வரும்னு சொல்லிட்டு. அங்கே எழுதிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு சொல்லி எழுதிருக்கு. அவள் படித்தது பயோ குரூப்பு. என்ன வேலை தில்லாலங்கடி வேலைலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை ஆண்டி. என்ன இல்லை ஆண்டி, நல்ல ஆண்டி. என்ன ஜோயா நீ இந்த மாதிரி பண்ணுறது உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல? ஆண்டி எதுக்கு ஆண்டி அதெல்லாம்? எதுக்கெல்லாம்? உங்கள் அம்மா அப்பா நம்பர் நான் சொல்லவா? ஃபோன் பண்ணவா? ஜோயோட அம்மா அப்பா நம்பர் கொடு. ஆண்டி அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஜியாவோட நம்பரை வந்து ஃபோனை இது பண்ணுறான். ஏன்னா ஜோயாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்பாவை விட. அதுக்கு மேலே அவங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு தூரம் சொல்லிட்டு தான் அவள் வந்து ரூம் எடுத்து தங்கியிருப்பா. இப்போ இதெல்லாம் அவள் ரூமில் வந்து இந்த மாதிரி தனியார் இருந்த பண்ணுறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவள் வீட்டில் ஒர்க்கும் விட மாட்டாங்க, வீட்லேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவளை. ஆண்டி அப்படிலாம் இல்லைன்ட்டு அதெல்லாம் ஒழுங்காக உண்மையாக சொல்லு ஜோயா. நீ என்னோடய அம்மாவாக நினச்சிருந்தேன்னா, உன் அம்மா மாதிரி என்ன நினச்சிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து மேலே சத்தியம் மேலே வைக்கிறாங்க தலையில். என் மேலே சத்தியமாக எனக்கு ஏதாச்சும் ஆகிடும் நீ போய் சொன்னேன்னா. ஆண்டி அப்படிலாம். ஏன்னா ஜோயாவுக்கு வந்து எப்படின்னா, அவங்க ஜோனாவோட அம்மா வந்து அப்படியே அவங்க அம்மா மாதிரியே அவள் நினைப்பா. நல்லா பேசுவா, நல்லா ஒரு மிங்கலாகிற ஒரு கேஸ் மாதிரி தான் அவள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவளுக்கு அப்படியே கண்ண டியர்ஸ் வருது. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஜோனா சைட் காட்டணுன்னா, ஜோனா வந்து எடுத்தோம் கொளுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டக்குன்னு டாக்ஸியை பிடிச்சியோ போயா சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறா. இந்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தையாங்க வந்து போவார். டக்குன்னு அவர் வந்து கால் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வரும். கால் பண்ணிட்டு ஃபோனில் வந்து தையாங்க எனக்கு வலிக்குதுடா வயிறு. அக்கா என்னாச்சுக்கா? எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பதறாங்க. பார்த்தா தயாங்கோட அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பிரசவ பெயின் வந்திருக்கு. என்னால் முடியல தயா, என்னால் முடியல, வலிக்குது, என் வயிறு வலிக்குதுடா, என் வயிறு வலிக்குது, என்னால் முடியல, என்னோட வாட்டர் பிளாக்கேஜ் உடஞ்சிருச்சுடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு காரை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு நேராக போகிறான் கார் எடுத்துகிட்டு. இதோட தயாங்கோட அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்கார். ஸோ தயாங்கோட அக்கா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ மேடு இருப்பாங்க. மேடு வந்து ஆஃப்டர் ஒரு 7:30க்கு அப்புறமா போயிடுவாங்க, என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி. இப்போ வந்து தயாங் வேறு வந்துடுவார் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜோனா பேரை சுற்றுறேன்னு சொல்லிட்டு லேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஜோனா வந்து அப்படியே கோட்டெல்லாம் மாட்டிட்டு போய் அப்படியே உட்காரா. அம்மா நம்ம இங்கேருந்து தப்பிச்சுட்டு வர வரைக்கும் உயிர் நாடி நம்ம கையிலே இருக்க மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லி நர்ஸை பார்த்து சொல்கிறாங்க. நர்ஸ் கேட்குறாங்க, அப்படி என்னதான் மேம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அது எதுக்குடி என்னோட கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு, என் கஷ்ட நஷ்டம் கேட்டால் நீ ஏன் வந்து புலம்பி போய் உட்காருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம ஜோனை அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே உட்கார்றா. மேம் நாங்கள் ஒரு வறுமையில் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறோண்ணா, உங்களுக்கு என்ன மேம்? அது ஏண்டி கேட்குறேன், கம்முன்னு சொன்னால நானே மூச்சு வாங்கி உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டேபிளில் சாஞ்சிட்றா. ஒரு 15 minutes கழிச்சு பார்த்தோன்னா அப்படியே ஒரு செக்ஷனில் வந்து ஒரு லேடியை வந்து அப்படியே ஒரு பர்சன் தள்ளிட்டே வராங்க. டாக்டர்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டக்குன்னு நர்ஸு, மேம் பேஷண்ட் வந்திருக்காங்க போல் எனக்கு. ஐயோ பயமாகவே இருக்கு எனக்கு. என்ன மேம் நீங்கள் பயப்படுறீங்க? அவங்க அப்புறம் நகத்தை கடிக்கிறேன். மேம் நகத்தை கடிக்காதீங்க சொல்லிட்டு கையில் அப்படியே அடிக்கிறேன். என்னடி பண்ணுறது, பயமாக இருக்குடி.
மேம் என்ன மேம் நீங்கள் ஆல்ரெடி டெலிவரி பண்ணியிருப்பீங்க, எப்போ டெலிவரி வந்தாலும் இந்த மாதிரி பதறினா எப்படி மேம்? அது அப்படி தான் நீ ஒரு உயிர் எடுக்கும்போது அப்படியே என் உயிர் போன மாதிரியே இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா புலம்புறா. டக்குனு என்ன பண்ணுறோம், நம்ம ஜோனா வந்து கோட்டை மட்டும் மாட்டிட்டு வந்து என்ன பண்ணுற வெளில வரா. ஐயோ என்னாச்சு லேபர் பெயினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டாங்க போல். மேம் ஏஞ்சிருங்க அன்கான்ஷியஸ்லாம் போகக்கூடாது. டக்குனு அப்படியே கன்னத்தில் அப்படியே நம்ம ஜோனா அடிக்கிறா. ஒரு பர்சன் அப்படியே ஷாக்கோட நம்ம ஜோனாவே குறுன்னு பார்க்குறாரு. ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே இது பண்ணிவிட்டு, நர்ஸ் சீக்கிரம் லேபர் வார்டு கூப்பிட்டு போங்க, இன்னும் ஆல்ரெடி நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? என்ன சார் நீங்கள் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு? பார்த்துக்கவும் முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து நர்ஸ் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா 4 நர்ஸ் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா வந்து அப்படியே அதிகாரத்தோடு அப்படியே பேசுகிறா. அவள் அந்த பொசிஷனில் இருக்கும்போது அவளோட ஸ்டாஃப்ஸை எப்படி ஒரு ட்ரீட் பண்ணுற பாருங்கள், ஒரு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொசிஷன் இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவள் பிஹேவ் பண்ணிக்கிறான். அந்த பர்சன் அப்படியே வியந்து பார்க்குறாரு நம்ம ஜோனாவே. சீக்கிரம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அவள் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி அப்போ தான் வந்து மாஸ்க் இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பர்சனுக்கு கிளான்ஸ் விடுறா. அப்படியே ஸ்டன் ஆகிட்டா அவள், இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, தயாங் தான். இப்போ இந்த மாதிரி ஜோனை அப்படி திரும்பி நடக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டேஸியாக ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரி வரனால தூக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேட்டில் அப்படியே நடந்து போகிறா. அப்படியே இந்த மாதிரி வால் அப்படியே பிடிச்சிட்டு எப்படியோ லேபர் வார்டில் கூப்பிட்டு அப்படியே அங்கே போகும்போது அப்படியே விறுவிறு நடந்து போயிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே மேம் சீக்கிரம் எதுவுமே ஆகாது கொஞ்சம் வந்து ஏஞ்சிடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணுறா அவன் வந்து கன்னத்தை. அப்புறம் வந்து ரொம்ப மாதிரி கிரிட்டிக்கலாக போகும்போது வாட்டர் பிளாக்கேஜ் வேறு உடஞ்சிருச்சு வேறு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வாங்க. மேம் ட்ரை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இதுக்கு பண்ணால் தான் கரெக்ட், ப்ரொசீஜர் நம்ம கரெக்டாக பண்ணணும் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படின்னா இந்த குழந்தைக்கும் இந்த அம்மாவுக்கும் வந்து நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து சம்மந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து நர்ஸ் கொடுக்குறாங்க. தேங்கோடி பார்க்குறாரு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் சைன் பண்ண மாட்டேன். நீங்கள் யார் உங்களுக்கு தம்பி, ஹஸ்பண்ட் வரலையா? இல்லை அவங்க வெளியூர் போயிருக்காங்க. சரி இதில் வந்து சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதில் சைன் போடுங்க. அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுங்க, அப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே போடுறாரு. அப்புறம் மாதிரியே உள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு வந்து ஜோனா வந்து குழந்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவர் வந்து அவருக்கு எப்படி இப்போது மைண்டே இருக்கு ஸ்டேட்லேயே இல்லை. இப்போ எப்படின்னா வசமாக மாட்டிக்கிற ஸ்டேஜில் இருக்கான். ஒன்று வந்து தயாங் தெரிஞ்சிருச்சு, அவன் ஒரு டாக்டர், நைட்டில் அவன் என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த குழந்தை வேறு பேர்த் பண்ணணும், கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வேறு. அவளுக்கு இப்போது கான்ஷியஸ்லேயே அவள் இல்லை. ஒன்று அப்படியே அவருக்கு டேஸியாக ஆகுது, ஒரு மாதிரி மெக்க வர மாதிரி இருக்குது அவளுக்கு தூக்கம் இல்லாமல். அப்படியே ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் அவள் சொல்லப்போனால் அவள் தான் அங்கே இருக்கா. அப்படின்னு ஒரு ப்ரீத் எடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே இந்த குழந்தைய புஷ் பண்ணுங்கள் மேம், புஷ் பண்ணுங்கள், அப்போ தான் குழந்தை வெளில வரும். பாருங்கள் நீங்கள் இது உங்களோட ஃபஸ்ட்டு பேபி, இது பேபி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கனவுலாம் இருக்கும், அந்த கனவுலாம் இந்த பேபி எவ்வளோ நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எஃபெக்ட் போடலன்னா அந்த குழந்தை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை எப்படி இருக்கும், உங்கள் குழந்தை தொடணும்னு ஆசை இல்லையா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆமாம் எனக்கும் வந்து ஆசை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்படி ஃபுல்லாக எஃபெக்ட் போடுறாங்க. அப்படி தான் ஃபுல்லாக எஃபெக்ட் போடுறாங்க. அப்புறம் வந்து ஆக்சிஜன் மூச்சுலாம் வாங்குது, அப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இப்படி பண்ணலன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா வந்து அப்படியே சொல்கிறா. அப்புறம் லைட்டாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் குழந்தை எவ்வளோ முக்கியம்னு தெரியும், அதுவும் உங்கள் ஃபஸ்ட்டு பேபி எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல, அது மட்டும் படிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக வீணான விஷயம் இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தியா நீங்கள் சொல்லுங்கள், அப்படி குழந்தை படிச்சுன்னு எப்படி இருக்கும். ஆமாம் குழந்தை போயிடுச்சு, என்ன பண்ணுறது, என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை வேறு, என்ன பண்ண. அழாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, ஃபுல்லாக எஃபெக்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போடுறேன். ஒரு குழந்தை ஒரு சவுண்டு வருது, கியா கியா கியான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைய எடுத்து இந்த மாதிரி வைக்கிறா.
அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்த. லைக் அந்த பிளட்டியாக தான் இருக்குது. அப்படியே அந்த குழந்த அப்படியே லைட்டால் அப்படியே வந்து கண்ணெல்லாம் கூசிட்டு அப்படியே அழுவுறா. அந்த குழந்த பாய் பேபி தான். நம்ம ஜோனாவுக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படியே நர்ஸ்கிட்ட கொடுத்து இது குளிப்பாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அவங்க அப்படியே அந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நர்ஸ்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களோட, ஏன்னா குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக பிளட் வரும். ஏன்னா வந்து பீரியட்ஸ் அதெல்லாம் வந்து கேர் பண்ணி அதெல்லாம் இருந்து தான் அதுக்குள்ளே தான் நம்ம பேபியே வளருது. சப்போஸ் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அந்த அப்படியே பீரியட்ஸ் அப்படியே உடஞ்சிரும் அந்த எக்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நார்மல் ஒர்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே போகிறாங்க. அவள் மாஸ்க்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்து அவள் கோட் அந்த மாதிரி போடுற வரைக்கும் இப்போ வரைக்கும் அவள் லேபர் வார்டில் தான் இருக்கா. கோட்லாம் மாட்டிட்டு அவளை ஹேண்ட் வாஷ் அங்கேயே வாஷ் பண்ணுற மாதிரி இப்போ போகிற சுச்சுவேஷன் இல்லை முன்னாடி இந்த மாதிரி நிற்கிறதுக்கு. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி அவளை ரெடி பண்ணிக்கிறா. இப்போது அவள் என்ன சொல்கிறது, இப்போ எப்படி சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரெடி பண்ணிக்கிறான். வரைக்கும் அந்த குழந்தை வந்து வந்துடுது. குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சிக்கிறா. ரொம்ப ஒரு மாதிரி பிங்கிஷாக ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக அழகாக இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து இந்த தம்பி ஜாடை கொஞ்சம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தம்பி ஜாடெல்லாம் அந்த குழந்தை மேலே அப்படியே வந்து கொஞ்சம் இருக்குது. அது அப்படியே பார்க்குறா, இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் வீக்கிட்ட இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி கொடுக்க போவா. அப்படியே இப்படி முறைக்கிறாரு. கொடுத்துட்டு இப்படி அவள் திரும்பினா ஜோயா அப்படியே வெறுத்து அப்படியே ஓடி வரா. பின்னாடி அவங்க அம்மா அப்படியே வந்து காண்டில் நடந்து வராங்க. இப்படி ஒரு மாதிரி அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபயராக எடுக்கிற மாதிரி இருக்குது. இருட்டி உனக்கு வச்சுக்கிறேன், இன்றைக்கி உனக்கு அடி சாவடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிளான்ஸில் வராங்க. அப்போ ஜோயா அப்படி பார்க்குறா, போச்சிட்டி ஃபுல்லாக அப்படின்றா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா பார்க்குறா. ஜோயா வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுற, எதுவும் என்னால் பண்ண முடியலடின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறா ஜோயாவை பார்த்து நம்ம ஜோனா. உன்னை நம்பி விட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க அம்மா நடந்து வரதை அவள் பார்த்துட்டா. அவங்க அப்படி நடந்து வராங்க, சொன்னால ஒரு மாதிரி ஃபையராக நடந்து வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கருவில் உன்னை விட்டேனே நான் இங்கே வந்து நீ இந்தியாவில் வேலை செய், இவ்வளோ கிழிச்சியை நீ போய் கொரியாவில் போய்ட்டு படிச்சுட்டு ஒரு மாதிரி நல்ல கிரேட் எடுத்துகிட்டு டாப்பராக வந்தேன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி நான் வந்து இந்தியாவுக்கு விட்டா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு ஒரு பலமான அறை. ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருந்தாங்க. அவள் பளிச்சுன்னு அறை வாங்கிட்டு நிற்கலை, விழுந்துட்டா. அவள் மயக்கப்பட்டே விழுந்துட்டா. ஏன்னா அவன் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஒரு மாதிரி டைஸியாக இருந்தா, ஒரு மாதிரி மயக்கத்தோடு அவள் இருந்தா. இப்படி அறை வாங்கிட்டு அவளால் நிற்க முடியுமா? இல்லை, மயக்க போட்டு விழுந்துட்டா. எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஷாக். இது எப்படி நான் சீரியலோட தாம் ததீம் அந்த மாதிரி ஒரு எல்லாரோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது. ஜோடிஸ், இதோட ஃபஸ்ட்டு ஷாட் நான் முடிக்கிறேன். செகண்ட் ஷாட் வந்து அப்படியே டக்குன்னு வந்துடும். ஓகேவா, கவலைப்படாதீங்க, வந்துடும். ஸோ நான் வந்து போட்டலாம் தான் நினச்சேன். நானும் சொல்கிறேன்டி, நான் போட்டலாம் தான் நினச்சேன். ரொம்ப டியூரேஷன் இருந்தால் சத்துமே யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என்னோடய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து போடாமல் இருக்கேன். ஸோ அதே ரியாக்ஷனோட நீங்களும் இருங்க. நெக்ஸ்ட் பார்ட்காக அப்படியே வெயிட் பண்ண தேவையில்லை. நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ கவலைப்பட வேணாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடணும். இப்படிக்கு உங்கள் சாரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.